ஓகே நண்பர்களே, வெல்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். இப்போ வந்து அனீஷ், அருண் மற்றும் ஜெகன் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்காங்க. ஆ இது வந்து போன வீடியோல வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த மாரி டிஸ்கஷன் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் அமைஞ்சது. ஸோ, இன்னைக்கு எந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரேங்கிங்கில சிஜிஎல் 2026ல ஃபர்ஸ்ட் மார்க், ஃப்ரீ மார்க் ஒண்ணு இருக்கும். அந்த மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து இன்னும் அந்த டெஸ்ட் போடாம வீடியோ பார்க்குறீங்கன்னா, போய் அந்த டெஸ்ட்ட ஒரு வாட்டி போட்டுட்டு வந்து அப்படியே எங்க கூட பாருங்க. உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். வணக்கம் நண்பர்களே! ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ம். ஓகே. முதலில் பார்த்தீங்கன்னா, ரீசனிங் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் வந்தோனே எனக்கு குழம்பிச்சு. ரீசனிங்கா மேத்ஸ் வந்திருக்கா? அந்த மாரி இல்ல ஒரு நானும் குழப்பங்கள். சர்ப்ரைஸ் ஆனேன். ஆ. ஒரு 2, 3 நிமிஷம் ஆச்சு. திரும்பவும் என்ன ஃபர்ஸ்ட்டு ஆப்டி இருக்கு ம், அப்டின்ட்டு. ம், ம். சரி ஏதாவது ஆப்டி ரீசனிங்ல ஏதாவது 1, 2 கொஸ்டின் வந்திருக்கும் அப்டின்னு நெனச்சா, எல்லாமே ஆப்டியா இருக்கு. ப்ரோ இந்த ஜெகன் பையன் கேட்டு இந்த இத வந்து வீடியோவா போட்டா நல்லாருக்கும்னு சொல்லியிருக்கான். எனக்கு என்னவோ ஏதோ ஈஸியா பேப்பர் வந்து ஈஸியா இருந்த மாரி இருந்துச்சு. சரி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஓரளவுக்கு நல்ல டெஸ்ட் தான். ம். சரி ஓகே. ஸ்டார்ட் ரீசனிங் ஆனா பண்ணு. ரொம்ப ஈஸியா குடுத்துருதான். ஓகே பாத்தீங்கன்னா நண்பர்களே. இப்போ ரீசனிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விட்ட சம்மு அந்த மாரி தான் பார்க்க போறோம். ஏன்னா, இதில பெருசா கஷ்டமானது அந்த மாரி எதுவுமே இல்ல. அதனால அத மட்டும் பார்த்துருவோம். மீதி 3 செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஸ்டினா பார்த்துடலாம். இப்போ வந்து 3 இது வந்து என்னோட மிஸ்டேக் தான். மைனஸ், பிளஸ் வந்து மாத்தி போட்டேன். அதில ஏதோ ம். இடிச்சிருக்கும். 7 ஓகே. இது என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. +3 -2 ஓகே. இதெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. வேற ஏதாவது இருக்கா ரீசனிங்ல? ஆ எனக்கு 16 இருக்கு. 16 ஓகே. ம். 16 எனக்கு இன்னுமே அது டவுட்டா இருக்கு. ஏன் ப ஃபர்ஸ்ட் எப்படி ஆப் வரும்னா ஒன்லி ஒன் இல்ல ஒன்லி ஒன்னுங்கிறது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தானே? ஆமா. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். அது கன்க்ளூஷன்ல வராதுல்ல? ஆமா. இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. ம். ஆனா வந்து எப்படி சொல்றது? கோர்ஸ் ஆஃப் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 2த்தையும் மெர்ஜ் பண்ண இப்ப இதுக்கு அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா, அசம்ப்ஷன் இருக்கு. இது கரெக்ட்டா போட்டல்ல? ம். அசம்ப்ஷன் கரெக்ட். எனக்கு இதுல தான் டவுட். இத நான் நெய்தர் நார் தான் போட்டேன். ஓ! லைக் இது கன்க்ளூஷனா எதுவுமே எடுக்க முடியாதுல்ல? செகண்ட் அப்படிங்கிற மாரி. கன்ஃபார்மா கன்க்ளூஷனா எடுக்க முடியாது. ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆமா. கன்க்ளூஷன் வரப்போ ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லாமே ஏதாவது ம். ஒண்ணாவது கன்க்ளூஷன்ல இருக்கணும். அப்படிதானே? ஆமா. அதாவது ஸ்டேட்மென்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்படித்தானே எடுக்கணும். இவன் வந்து இம்மீடியேட்லி ஸ்டார்ட் எவாக்குவேஷன்னு சொல்லியிருக்கானே. அதனால எனக்கு கொஞ்சம் ம், ம். கன்ஃப்யூஸ் ஆச்சு. ஆக்சுவலா இது கோர்ஸ் ஆஃப் இம்மீடியேட்லி ஸ்டார்ட் ஆக்ஷன்ல தான் எவாக்குவேஷன். வரணும் இந்த 1. அதான். ம், ம். ம். பட் எனக்கு வேற என்னவோ 1 போடணும்னு தோணுச்சு. அதனால போட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் 19 போட்டுருக்கேன். ம். 19 19 ஓகே. ருப்பியா? ருப்பின்னு போட்டியா? ம். ஆமா. ஓகே, ஓகே. ஓகே. வேற? வேற எதுவும் இல்ல. அவ்வளதான். எல்லாமே 90% இது வந்து ஆக்சுவலா நெறைய பேர் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால நெறைய பேர் இது போடல போல. ஐ மீன் அந்த லைவ்ல வர காம்படிஷன் இதுல இல்ல போல. தெரியல. நான் 80,000 போட்டுருக்கானுங்க நெனைக்கிறேன் ப்ரோ எக்ஸாம். நீ அதனால தான் இல்ல, இல்ல. நீ இதுவே வந்து லைவ் இருப்பாங்க. போட்டன்னு வச்சுக்கயேன், இது கண்டிப்பா 90% 99% தான் இருக்கும். ஆன்ஸர்டு கரெக்ட்லி. ம். ஓ! ஆ அது வந்து மாறுது. லைவ் போட்டா அது வேற மாரி இருக்கும். நண்பர்களே அடுத்த ஓகே. வாரம் வந்து கண்டிப்பா ஒரு லைவ் டெஸ்ட் போடுவோம். ம். அடுத்து மேத்ஸ் போயிடலாமா? இங்கிலீஷ் போலாமா? ஆ. இங்கிலீஷ் லைனாவே போயிடலாம். ஓகே இங்கிலீஷ். இங்கிலீஷு, ஜிகே அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியா ஆப்டி பார்த்துக்கலாம். சரி ஓகே இங்கிலீஷ். இங்கிலீஷு ஏதாவது இருக்கா? எனக்கு 5க்குள்ள? 3, இல்ல. மேத்ஸ் 13 வேற இல்ல 3 3 3 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. தப்பு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போங்களேன். ஓகே. ஆமா இது லைனா பாத்துரலாம். ஆ ஓகே. ம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஓகே. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, அந்த அசென்ட் இருக்குங்கல்ல, ஆமா, அந்த அசென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 இதுவா இருக்கு. ஏஎஸ்சிஇஎன்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஏஎஸ்சிஇஎன்டி ஒண்ணு. ஆமா. அது வந்து ம். பாத்தீங்கன்னா, அக்ரி பண்ற மாரி. கரெக்ட்டுங்களா? ஆ. ம். இல்ல ஆமா. ஒரு இத கிளைம் பண்ற மாரி. ஏஎஸ்சிஇஎன்டினா கிளைம்பு. அசென்ட்டா மேல மேல ஒரு போறது. கம்பெனி கரெக்ட்டு. ஆமா. ம். இன்னொன்னு வந்து டபிள்யூஎஸ்சிஎன்டின்னு ஒண்ணு இருக்கு. டபுள் ஏ? ம். ஏடபிள்யூஎஸ். ஏஎஸ் ஏடபிள்யூஎஸ். அசென்ட் ஆமா. அது பிரசிடென்ட் ஆ, அசென்ட் டூ பில்ஸ் படிச்சிருப்போம் அது. அசென்ட் அது வந்து அக்ரி. ஆ, கரெக்ட்டுங்களா? ம். ஓகே. ம். அது ஒண்ணு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னத எழுதிருங்க. ஏஎஸ்சிஇஎன்டி. ஏஎஸ்சிஎன்டி அது மேல போறது. ஆமா. ம். இதுக்கு ஆப்போசிட் டிசென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ஆ, தெரியும் உங்களுக்கு. ஆ, அது ஆ. இல்லாம இந்த அசென்ட் என்னன்னா, நீ எங்கிருந்து வர்ற அப்படிங்கிற மாரி மீன் பண்ணுது. நீ சோசியலா எந்த கிளாஸ், சோசியல் கிளாஸ மீன் பண்ற மாரி சொல்றது தான் இந்த சிஇஎன்டி அப்படிங்கிறது. ஆக்சென்ட் அப்படி சொல்லுவோமே அதானே? ஆ ஆ. ஆக்சென்ட் அதான். ஆ ஓகே. ஆக்சென்ட். ம், ஓகேங்களா? ம். அப்புறம் வந்து அந்த அசென்ஷியேட்ங்கிறது என்னன்னா,
ஒரு இதை நீங்க அழுத்தி சொல்லணும், எம்பசைஸ் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும்னா அது அசென்சுவேட் அப்படிங்கிறது. ம், ம். அபண்டன்ட் அவ்வளவுதான் தெரியும் புரியுது. நெறைய. அக்ஸலரேட் தெரியும். ஆ. முறுக்கிட்டு போறது. ஓகே. ஐ மீன் ஓகே. ஸ்பீட் ஏத்துறது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹேவ் ஐக்கு அப்புறம் ஹேஸ் கன்ஃபார்மா வராது. ம். இப்போ வந்து ரிமைன்ஸ் மீனா அது அடிக்கடி சொல்ற மாரி வரும். அப்போ பாஸ்ட்லயும் வராது. மஸ்ட் கரெக்ட்டா? வந்தா பேர் ஃபார்ம் வெர்ப் வந்திருக்கணும். அதனால அதுவும் வராது. அப்ப புரியல. ஹேவ் மட்டும் தான். இந்த மஸ்ட் டூ பீன்னு வராதுன்னு நெனைக்கிறேன். அப்படிதானே? ஆமா. மஸ்ட் அதனால வந்தா பேர் ஃபார்ம் வெர்ப் தான் வரும். ஓகே, ஓகே. அதனால இப்படி போட்டது. வெறும் வி மட்டும். இது என்ன கேசிங் லாங்கிலி போட்டியாடா அனிஷ்? இல்லடா சைல்டு வாஸ் வராது. பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். சைல்டு இஸ் கேசிங் லாங்கிலின்னு போட்டேன். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னு ஒரு டென்ஸ் இருக்குல்ல? ஆமா. அத அப்போ மறந்துட்டேன். அதுல வரும்ல. வாஸ் ம். கேசிங். ஆனா எனக்கு கேசிங் நான் லாங்கிங்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அது என்ன கேசிங் லாங்கிங்லின்னு இருக்கு. இது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அது அதான் கரெக்ட்டா தான் டவுட்டா இருக்கு. இருந்துச்சு. நானும் வாஸ் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ஆக்சுவலி குடுத்துட்டு அப்படியே கேசிங் குடுத்துருக்கான். அது மெயின் வெர்ப். லாங்கிங்லயே ம். அட்வெர்ப் குடுத்துருக்கான் கேசிங்க்கு. ம். கரெக்ட்டா தான் இருக்கு. ம். இது அட் வந்து டாய் அதுவும் அதான் இந்த கரெக்ட் தான். அட்வெர்ப் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சேன். கேசிங் ஆ. லாங்கிலி ம். வருமான்ட்டு. இல்ல எனக்கு என்னவோ வரும்னு தோணுச்சு. அதனால நோ எரர் ம். தைரியமா போட்டேன். அங்க அட்டும் கரெக்ட்டா தான் இருக்கு. இப்போ ம், ம். கேஸ் அட்டு, லுக் அட்டு, ஸ்டேரு ம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அட்டு தான் வரும் அந்த பாக்குறதுல. ஓகே. அதனால அட்டும் கரெக்ட்டா தான் இருக்கு. ப்ரிபோசிஷன் கரெக்ட்டா இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நோ எரர். இப்ப நீ வந்து இத அப்படியே தமிழ்ல படிச்சு பாரு. அவன் வந்து ஏக்கமா பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு ம். இருந்தான்றதுக்கு ஐஎன்ஜி ஃபார்மு. பார்த்துட்டு இருந்தான்னா முன்னாடியே நடந்துருச்சு. அப்போ வாசும் வரும். ஏக்கமா ம். லாங்கிலி கரெக்ட்டா தானே இருக்கு. ம். அது இல்லாம அட்வெர்ப் வந்து வெர்புக்கு முன்னாடி வராதுல்ல. கேசிங்லி லாங்கிங் அப்படின்னு யோசிச்சேன்னு சொன்னாங்கன்னா அப்படி வராதுல்ல. அது வந்து லாங்கிங்லிங்கிறது அட்வெர்ப் வெர்புக்கு பின்னாடி தானே வரும். ஓ! ம். ஆ, ஆ. ஓகே, ஓகே. அட்வெர்ப் எப்பவுமே வெர்புக்கு பின்னாடி தான் வருமா? சொல்றா? தெர்ல. எங்க ஆமா ப்ரோ. போயிட்டான்? இருக்கான். ஓகே நெக்ஸ்ட் படம் ப்ரோ. ஆ, நெக்ஸ்ட். இது ஓகே. வில் பி இது டோல்டு. ஈஸி. ஓகே. ம். இது ஃபெர்டைல் இது பேரன். ஓகே. அப்ப ஓகே. இது எனக்கு தெரியாது. இது என்னது ஃபெக்கண்டுனா? அதுவும் ஃப்ரூட்ஃபுல் தான். நல்லா ஹைலி ஃபெர்டைல் அப்படின்னுவாங்க. ஓ! ம். ஓகே. ஃபெக்கண்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரோ இதெல்லாம். ம். இதுவும் பேரலலிசம் தான் எரர். அந்த ஆ. ரெகக்னைஸ் டூ ரெகக்னைஸ். ஓவர் டன் அன்ரெகக்னைஸ் அப்படி வந்திருக்கணும். ரெகக்னைஸ்ட்னு போட்டுருக்கான். புரியல. பேரலலிசம் தான் ப்ரோ இங்கேயும் எரரா இருக்கு. இப்போ 2 ஓவர் 10 அன்ரெகக்னைஸ். அது அப்படியே இங்க 2 அந்த 2 பிளஸ் V1 இங்கேயும் வரணும். அப்ப அந்த 2 ரெகக்னைஸ்ன்னு வருமா? அந்த 2 வந்து இங்க ஒரு V1 அந்த 2 ரெண்டுத்துக்குமே வரும். ரெகக்னைஸ்க்கும் வரும், ஓவர் 10க்கும் வரும். ஓகே. ப்ரோ இன்ஃபினிட்டிவ் ப்ரோ. ஓகே. 2 ஓவர் ஈடி 10. வரக்கூடாதா? ஆமா. ரைட். நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. ஓப்பன் டிஸ்பியூட்ஸ் என்னடா ஓப்பன்னு வருமா அப்படின்னு நினைச்சு நான் போட்டேன் ப்ரோ. ரைட். ஓகே நெக்ஸ்ட் ஆமா ஃபார் விச் இதுல தப்பு. இது இப்போ ஃபார் விச் வராதுன்னு தோணுச்சு. அது ஆ. ஏன்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அவ்வளோ எனக்கு தெரியாது. இல்ல ஒரு பிளேஸ்க்கு போறது எப்பவும் ஃபார்ன்னு சொல்ல மாட்டேன்ல. ஐ கோ டு தேர் பிளேஸ் அப்படின்னு தான் வரும். ஃபார் அ ஓகே. பிளேஸ் அப்படி சொல்ல மாட்டோம்ல. ம். டூ விச் போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல தட்டு குடுத்திருந்தாலும் கரெக்ட்டா இருந்திருக்கும். the only place that he went was the town library. அந்த இடத்துல தட்டு ம். போட்டுருக்கலாம். இல்ல வேர் போட்டிருந்தாலும் கரெக்ட்டா தான் இருந்திருக்கும். ஓகே. வேற அடுத்து போடலாமா? அடுத்து நெக்ஸ்ட். கன்னாய்ஸ் கேலஸ்னா சிம்பத்தட்டிக்கா அதான் அன்சிம்பத்தட்டிக்கு. அதனால சிம்பத்தட்டிக் போட்டோம். ரேஷனலிஸ்டிக்னா மொத்தமாவா? கரெக்டா நடந்துக்கிறதா? பிரிச்சு பார்க்கக்கூடிய. ஓ! ரீசனபிளா அப்படி சொல்லலாம். நான் டிப்ளமேட்டிக் அப்படின்னா அறிவில்லாமையா? அப்படி சொல்ல முடியாது. ம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லலாமா நான் டிப்ளமேட்டிக்கு? இல்ல டிப்ளமேட்டிக்னா அப்படி இல்லாம என்னது? இருக்குன்னு சொல்லலாம்ல. டிப்ளமேட்டிக்னா அறிவார்ந்தவர் அந்த மாதிரி இல்லையா? இல்ல அப்படிதான் கிட்டத்தட்ட டிப்ளமேட்டிக்னா அப்படிதான். அதுல நான் டிப்ளமேட்டிக்னு கொடுத்திருக்கான்ல. அப்ப அறிவில்லாதவன் சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதுன்னா நான் டிப்ளமேட்டிக் ஃபெயிலிங் டு எம்ப்ளாய் டாக்ஸ் சென்சிட்டிவிட்டி. என்ன சொல்ல வரான்? அதாவது ரூடா பார்த்து இருக்கவன். பேசணும். ஓகே. பார்த்து பேசணும் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆ. லைக் யாருக்கும் காயப்படாம பேசுறது. அதான் டிப்ளமேட்டிக். அது உனக்கு வராது. அதனாலதான் அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்.
நான் டிப்ளமேட்டிக். ஓகே. இந்த பிக்யூஆர்எஸ் போட்டாச்சு ப்ரோ. ஈஸி. பிஎஸ் ஆமா இது ஓகேவா தான் இருந்துச்சு. நானே ம். போட்டிருக்கேன்னா அப்போ எல்லாரும் போடுவாங்க. ப்ரோ எனக்கு இது 2 ஓகே. தான் ப்ரோ டவுட்டா இருந்துச்சு. டு ரன் ஒன் டவுன். ம். இப்போ வந்து ஓ! அவன் இன்னொருத்தனே ஏதோ சொல்ற மாரி தான் இருக்கு. ஆனா ஆமா. டிஸ்பரேஜிங்ன்றது ஏதோ இப்ப ரன் ஒன் டவுன்னா அவன பத்தி அதான் என்ன சொல்றது? அவன அடிச்சு போடுற மாரி வச்சுக்கலாமா? டு ரன் ஒன் டிஸ்பரேஜ்னா டவுன். இல்ல எப்படி ஃபர்ஸ்ட் இந்த இடியமே அப்படிதான் ப்ரோ ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப இந்த ம். எப்படின்னா ஹண்டிங் பண்றது அப்படி சொல்லுவாங்க. ஓட ஆ விட்டு வீக் ஆனதுக்கு அப்புறம் அத ஹண்ட் பண்றது அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி இருந்து தான் அந்த இடியம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. இப்போ ஒருத்தனை ம். எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி அவன கீழ இறக்குறது, அவன வீக்கன் பண்றது. ஆ. அதுதான் அந்த டிஸ்பரேஜ் டு ரன் ஒன் டவுன் அப்படின்றதுக்கு மீனிங். ம், ம். டிஸ்பரேஜ்னாலும் அதான். ம். அதான் கீழ நெகட்டிவ் போட்டிருக்கேன். மீனிங்ன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 2த்துல தான் டவுட் வந்தது. ரைட். டிரான்சியன்ட், டெம்பரரி, டிரான்ஸ்ஃபார்மும் தெரியும், டிரான்ஸ்மிட்டர் தெரியும், ட்ராப்பும் தெரியும். ஓகே. அடுத்தது கல்பிரிட் செட் டு ஜட்ஜ். இது ஈஸி தான். ஹேவ் ஹேடா ஆமா. மாறணும். முடிஞ்சு ம். போச்சு. ம். ஓகே. நெக்ஸ்ட் நான் தப்பு. நான் இதுவா? டேஸ்லிங் வரும்னு நினைச்சேன். ஆமா. இதுவும் எல்லாம் லைக் பிஓக்யூ தான். ஆக்சுவலா இதுக்கு ஓ. வந்து எல்லாமே டாஸ்லிங்னா சொல்லலாம். ஆ. எல்லாமே சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வந்து பிரில்லியன்ட் தான் உட்கார்ற மாரி இருந்துச்சு. அது ம். இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே பிரில்லியன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ ஓகே. ஸ்ப்ளெண்டிட்னா விஷுவலா பிரம்மாண்டமா இருக்கிறது. அப்படி ம். அது வந்து ஸ்ப்ளெண்டிட்க்கு சொல்லுவாங்க. ம். இன்டெலிஜென்ஸ்னா பிரில்லியன்ட். ம். டாஸ்லிங்னா பிரைட்டா, ஆமா. ஷைனிங்கா அந்த மாரி இருந்துச்சுன்னா டாஸ்லிங். இ விவிட்ன்றது கொஞ்சம் கலர்ஃபுல்லா அப்படி இருக்கிறத இங்க வந்து விவிட்னு சொல்லுவாங்க. இம்ப்ரெசிவ்னு ஒண்ணு வந்திருக்குல்ல. அதனால ம். இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த டாஸ்லிங், விவிட் எல்லாம். ஆக்சுவலா அதுவும் ம். இம்ப்ரெசிவ்ல வரும். பட் இங்க வந்து ம். ஸ்டூடண்ட் பத்தி பேசுறதுனால இது போடலாம். நான் சூப்பர் பன் இம்ப்ரெசிவ் இருக்கா? அப்போ ஏதோ எனர்ஜெட்டிக்கான பெர்சன் ம், அப்படிங்கிற ம். மாரி இருக்கும்னு நினைச்சு டாஸ்லிங்னு போட்டேன். தப்பாயிடுச்சு. இப்ப நீ இப்படி படி. பிரில்லியன்ட்னா என்ன மீனிங்? சூப்பர் பன் இம்ப்ரெசிவ் சொல்லலாமா? அப்படி படிச்சு பாரு. ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி படிக்கலாம். நான் சத்தியமா அப்படிதான் படிச்சேன். இது கிளிக் பண்றதுக்கு அப்படியா? முன்னாடி. ஆமா. ஆ. ஓகே. இது ஓகே தான். ஹேஸ் ஆ, வந்திருந்தா இது ஓகே. அது வரணும். அதனால டிட் நம்ம ஓகே. எல்லாத்தையும் கேன்சல் ஹேவ் தான் பண்ணிடலாம். ஆஸா மாறி இருக்கும். ம். ஓகே. அடுத்து இது கிராஃப்ட். இது வந்து படிச்சிருப்போம். ஏதோ அத ஆமா. வெட்டிட்டு தூக்கின்னு போய் வச்சு அந்த மரத்திலே இன்னொரு இடத்துல வச்சு ம். வளர்ப்பாங்களே அதுதானே? கிராஃப்டிங் ஆ. அதேதான். இப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது. கவர்மெண்ட் தான் தெரியும். ஏதோ சோறு பத்தி வரும். கிரேசியஸ்னா கொஞ்சம் ஓகே. ஃபுட்டி ஜெனரஸா இருக்கிறது கிரேஷியஸ்னா, ம். கவர்மெண்ட்னா ஃபுட்டி, இது என்னது கிராட்டிஸ்னா கிராட்டிஸ்? கிராட்டிஸ்னா ஃப்ரீன்னு நெனைக்கிறேன். கிராட்டிஸ் ஆனா பச்சை மாரி தான் இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. எங்கேயோ பார்த்த மாரி தான் இருக்கு. பிளாக் புக்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஓகே. ஃப்ரீ கிராட்டிஸ்னா தான். ஓசி. ஐய்யய்யோ! அதானே பிக்யூஆர்எஸ் நீ தப்பு பண்ணலன்னு அதானே அதிசயம். ப்ரோ ஓகே. நான் சோசியல் மீடியா ப்ரோ சரி அது பாரு நீ கிளாஸ் ப்ரோ ரூம் எடுத்த இன்ட்ரோடியூஸ் உடனே பண்ணிருக்காங்க. எப்படி ப்ரோ ஆர் இன்டெக்ரல் பார்ட்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப்னு வருது. த யூஸ் ஆஃப் தீஸ் டெக்னாலஜின்னு வந்துருச்சா? இங்க வந்து டெக்னாலஜி இன்னும் நம்ம எதுவுமே சொல்லல. சரி ஃபர்ஸ்ட் இத பத்தி சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து பி வரும் நீ அப்படின்னு நினைச்சேன் நானு. ஃபர்ஸ்ட்ங்கிற வார்த்தையை பார்த்து ஃபர்ஸ்ட் இல்ல, போட்டேன்னு இல்ல, நினைக்கிறேன். இல்ல, இல்ல. அதுக்கு தான் நான் சொல்றேன். இது வந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல த யூஸ் ஆஃப் தீஸ் டெக்னாலஜிஸ்ன்னு வந்துச்சா? அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இது வந்திருக்கும் இந்த தீஸு. அப்படின்ட்டு தான் நான் இது போட்டேன். நான் ஃபர்ஸ்ட்ன்றது இருக்கிறதுனால நான் இத போடல. இல்ல ஆனா அந்த பின்னாடி அது ஃபுல்லா படிக்கும்போது அந்த கிளாஸ் ரூம் அங்கதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த பில ம். பிக்கு அப்புறம் தான் ஏ வரும். இப்ப நான் என்ன ப்ரோ அந்த பண்ணிட்டோம்? ஏக்கு இப்ப அப்புறம் வந்து தான் சி எல்லா வரும். 4த்தையும் நான் ஃபுல்லா படிச்சிரவா? இல்ல இது நம்ம 4ம் ஃபுல்லா படிக்க தேவையில்ல ப்ரோ. இப்ப ஆப்ஷன்ஸ் பாரு. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு? டி இருக்கு, பி இருக்கு. பி பி கண்டிப்பா பார்த்த வராது. உடனே தெரிஞ்சிருச்சு. ஆமா. பி பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதுல தீஸ் வந்துருச்சு. அது வராது. ம். இப்போ அந்த டிசி தான் இருக்கு. ம். டிக்கு அப்புறம் பி வருமா? சி வருமான்னு ஆமா, பார்க்கலாம். ஆமா. இப்போ பார்த்தா 2மே வர மாரி தான் இருக்கு. எனக்கும் கன்ஃப்யூஸ் ஆச்சு இந்த இடத்துல. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் படிச்சேன். இப்போ பிக்கு அப்புறம் ஏ வரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கா. சரி அத ட்ரை பண்ணி பார்த்தேன். ம். இப்ப இந்த பிக்கு அப்புறம் ஏ வரலாம். எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கிளாஸ் ரூம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்பதான். யூஸ் ம். ஆஃப் தீஸ் டெக்னாலஜிஸ் இன் கிளாஸ் ரூம் இஸ் மோர் நேச்சுரல் தென் பிஃபோர்ன்னு சொல்லிட்டான். ம். இப்போ இந்த கிளாஸ் ரூம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான் பாரு. ஈச் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆஃபர்ஸ் மெனி டிஃபரெண்ட் வேஸ் டூ யூஸ்ட் இந்த கிளாஸ் சரி. ரூம் அப்படின்னு சொல்லிருக்கான். சரி, ஓகே. அந்த கிளாஸ் ரூம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால வரதுனால பிஏ. ஆ. ஆனா அப்படி பார்த்தா பிஏ 2 இருக்கு அதுலயும். இப்போ ஏ ஓட கன்டினியூவேஷன் சி வருது. அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் படிச்சு பார்த்தா அது சி எங்க வருது. வருது? இப்போ கீழ இருக்கிறத படி, இப்போ அந்த கிளாஸ் ரூம் இப்போ கிளாஸ் ரூம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா என்ன எடுத்துட்டு போறாங்க? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்குள்ள டிஸ்கஷன் இருக்க மாரி, கம்யூனிகேஷன் இருக்க மாரி அப்படி எடுத்துட்டு போறான்.
புரியுதா? புரியுது. ஓகே. நான் என்ன கொஞ்சம் பண்றது? இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ம், இது. ம், ம். சரி, ஓகே. நான் அடுத்து ரொம்ப போவோம். யோசிச்சு அதுக்கப்புறம் தான் போட்டேன். ம், ம். டைம் எடுத்தது அது. ஓகே. ட்ரிவியல், சீரியஸ் சரி. ஓகே. எல்லாருக்கும் தெரியும். அண்டர் ரேட்டட். ஓகே, ஓகே. எல்லாம் ஈஸியா தான் இருக்கு. மேக் சம்திங் லெஸ் சிவியர். அக்ரவேஷன்னா மோர் சிவியரு. மீடியேஷன்னா 2த்துக்கும் குறுக்க போடுறது. பாலியேஷன் புதுசா இருந்தது. அதனால அத போட்டேன். டிடெக்ஷன்னா டிடெக்ட் பண்றதா? குறைக்கிறது. ரெடியூஸ் பண்றது. ஆ, ரெடியூஸ். ஓகே. அது இன்னொரு மீனிங் இருக்கு பாரேன். எது? ரீசனபிள் டிசிஷன் எடுக்கிறது டிடக்ஷன் அப்படின்னா. ஓ! சப்ட்ராக்டிங் சம்திங், ரீசனிங் ஆ. சம்திங்கா? ஆஃப் ரீசனிங். டிடெக்ஷன்னா என்னது? அத எக்ஸ்பிளைன் பண்ற மாரியா? அத போடு கூகுள்ல போடு. டிடெக்ஷன்னா அதான் ப்ரோ வரும். டிடெக்ஷன்னா குறைக்கிறது தான். குறைக்கிறது இன்னொரு மீனிங் போட்டிருக்கானே. அது என்னன்னு பார்க்கலாம். Something that you work out from facts that you already know. The ability to think in this way. It was a brilliant piece of டிடக்ஷன்னா deduction by the detective. ஓ! ஒரு ஒரு அது ஒரு ஒரு விஷயத்துல இருந்து டெரைவ் பண்ற மாரி அந்த மாரி வருதா என்ன? அப்படிதான் சொல்ல வரான். உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சத வச்சு நீ வந்து ஒன்னத்த சால்வ் பண்ற. ம். அப்ப நம்ம மேக்ஸ் சால்வ் பண்றத மேக்ஸ் டிடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாமா? இது அப்படிதான் சொல்ல வரான். ஆ, ம். ஓகே. ஓகே. ஞாபகம் வச்சுப்போம். If you try to do something every day, you will make progress. மேக் ப்ராக்ரஸ். ஓகே. இது அப்படியே மேக் ப்ராக்ரஸ் அப்படியே தான் செட் ஆச்சு. கேட்ச் இல்ல ப்ராக்ரஸ் ஆமா ஒரு செட் சில ஆகாது. இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைக்கு ஒரு சில வார்த்தை தான் பொருந்தும். இப்போ இந்த மேக் ப்ராக்ரஸ்னா மேக் தான் பொருந்தும். மிஸ்டேக் வந்தாலும் மேக் தான் வரும். மிஸ்டேக் மேக் தான் வரும். ம், இப்போ ம். இப்போ ஸ்ட்ராங் காஃபின்னு தான் சொல்லுவோம். ஹெவி காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட், குயிக் ஃபுட்னு சொல்ல மாட்டோம். ஆ, ஆ. அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைக்கு ஒரு சிலது தான் பொருந்தும். ப்ராக்ரஸ்க்கு எப்பவுமே மேக் தான். மிஸ்டேக்கும் மேக் தான். மேடுன்னு வரக்கூடாது. பரவாயில்ல ப்ரோ. 2/3 போதும் எனக்கு. என்னது? PQRS. ப்ரோ இது ஈஸியா இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆமா. ஹூ அப்படியே டைரக்டா போட்டுற வேண்டியதுதான். ஹூக்கு அப்புறம் யாரு? ஆ, அப்படியே ஹூ வாஸ் எ மெம்பர். அவ்வளவுதான். வேற எதுவுமே செட் ஆகல. ஆ, பரவாயில்லையே. எதிர்பார்க்கலையே. ரிவர்ஸ்ல இருந்து வா ப்ரோ. 25ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்து பாரு பின்னாடி இருந்து கொடுத்துட்டான். பவுண்டட் இந்த இடத்துல வந்து இட் இஸ் பவுண்டிங்னு வராது. இட் இஸ் பாண்டட் வராது. இட் இஸ் பைண்டு பவுண்டட் ரெண்டுத்துல வேணா கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் இந்த இடத்துல வந்து சரவுண்டட் அப்படின்னு வரப்போ பவுண்டட் அப்படின்றது ஆமா. வரும். பைண்ட்னா அந்த கட்டுறது, ஆ, சேர்த்து வைக்கிறது அப்படி அந்த மீனிங்ல வரும். இப்ப இது பாரு 3 குடுத்துருக்கான். எல்லாமே கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். படிக்கும்போது ரீசன் இது வந்து எப்படின்னா, ஒரு ரீடிங் ஸ்கில் இருந்தா டக்குனு போட்டு வந்துடுற மாரி தான் இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ம், ஆ ம். இப்போ பாண்டுங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு எமோஷனல் பாண்டு, இல்ல ஒரு கெமிஸ்ட்ரினா பிசிக்ஸ் அந்த பாண்ட் அதுல ஒரு பாண்ட் அப்படி சொல்லலாமா? ம், ம், ம். கேக்குனா? பாண்டட் நான் இப்பதான் பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியா? வராது அது. நான் இது வரைக்கும் இல்ல ப்ரோ பார்த்திருக்கேனான்னு வரும். தெரியல. பாண்டட்னு இருக்கா? ஓ, அந்த லேபர் அந்த பாண்டட் அந்த பாண்டு போடுறோம்ல அந்த என்னது இது? நீங்க கூட போட்டிருக்கீங்களே. கான்ட்ராக்ட் ஆ, கான்ட்ராக்ட். அதுதான். ரைட், ரைட், ரைட். அடுத்தது இது. இங்க வந்து பை தான் வரும்னு போட்டேன். இதுக்கு நீங்க தான் எக்ஸ்பிளைன் முன்னாடியும் பை பண்ணணும். இருக்கு. ஆ, இங்கேயும் பேரலலிசம் தானே. பை பை அசாம், பை பங்களாதேஷ். எனக்கு வந்து பிசைடு டக்குன்னு பிசைடு தோணுச்சு. ஆனா பிசைடுன்னு வரப்போ இது வராது. பிசைட் பங்களாதேஷ் அப்படின்னு வந்துட்டா வரும். ஆனா பிசைட் பங்களாதேஷ் அப்படி படிச்சு பார்த்தேன் செட் ஆகல. அதனால பை போட்டேன். எனக்கு பிசைடும் ப்ரோ பையும் அந்த கன்ஃபியூஸ் ஆச்சு. அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஆ, ஆ. டி வெப் பிளஸ் V3 தான் வரணும். அது பவுண்டட் தான். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே தான் மறுபடியும் பைல தானே முடிக்கணும். பை ம். பங்களாதேஷ் அப்படின்னு தானே வரும். ஓகே. பவுண்டரி ஷேர் பண்றதுனாலே பைன்னு தானே போடுவோம். ம், 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 ம். ரைட்டு. அடுத்து த ஸ்டேட் கேபிட்டல்னு வரப்போ கன்ஃபார்மாக அது ஒன்று தான் இருக்கும். அதனால தி போட்டேன். அவ்வளோதானே? பர்டிகுலரா சொல்லும்போது ம், எப்பவுமே தி போடுறது பெட்டர். ம். அதான் போடணும். அடுத்தது மெகாலயா இஸ் அப்லாண்ட் ஏரியா ஃபார்ம்டு பை தி ரிமூவ்டு பிளாக்குன்னு வராது. எப்படி சொல்றது? டெட்டாச். ஆ. டெக்கான் பிளாட்டிக்ல இருந்து பிரிஞ்சு இருக்கு. ரிமூவ் பண்ணி எடுத்துறது கம்ப்ளீட்டா. ம், ம், ம். டெட்டாச்னா பிரிஞ்சு மட்டும் தான் இருக்கு. அது ஓகே. வித்தியாசம் தான். வித்ட்ரான்னா பின்வாங்குறது, ரெட்ரீட். ஏன் வித்ட்ரான் வராது?
ஆ பின்வாங்கி இல்ல. டிட்டாச் ஆயி தானே இருக்கு. ம். ம். 2ம் பிரிஞ்சு தான் இருக்கு. அதான் பிரிஞ்சு அத் வந்துருச்சு. அப்ப அத வித்ட்ரான்னு சொல்ல முடியாதோ? இல்ல வித்ட்ரான்னா அது உயிர் இருந்துச்சுன்னா, உயிர் இருந்து அவங்களே பிரிஞ்சு வந்தாங்கன்னா வித்ட்ரான்னு சொல்லலாம். ஷூரா? அது ஒரு பார்ட் தானே சொல்றான். ஒரு பிளேஸ் தானே சொல்றான். அனீஸு. ம். ஆஹா. நண்பர்களே, நான் இன்னொன்னு சொல்லிர்றேன். இது எல்லாமே அவங்கவங்க நாலேட்ஜ்ல இருக்கிறது தான் சொல்றாங்க. இது வந்து ஆஸ் பர் த புக் இங்க யாருமே பேச மாட்டோம். நீங்க வந்து நாங்க பேசுறது கரெக்ட்ன்னு நெனச்சிராதீங்க. இது டிஸ்க்ளைமர் முன்னாடியே போடணும் இது. கரெக்ட் ப்ரோ தானே. அதே மாரி டிட்டாச்னா அது இதுதானே. ம். அதே மாரி முன்னாடி வெர்ப் வந்து இந்த சில இடத்துல அட்வர்ப் வந்து முன்னாடியே வருமா, பின்னாடியே வருமா? அது ஓகே, பின்னாடி தான் வரும். ஓகே. இல்லன்னா அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி தான் வரும். ஆ. ஓகே. இது ஓகே. எலிவேஷன் தான் வரும். ஏன்னா ஹைட் பத்தி பேசுறோம். ரைட்டு தானே? ஓகே. ஓகே. ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர் அந்த லொகேஷன் அதெல்லாம் சொல்லும்போது எலிவேஷன் தான் சொல்லுவோம். ம். மத்த இடத்துல ஓகே. ஆரம்பிச்சுருவோமா? ஓகே. ஜிகே ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. நண்பர்களே, ஜிகே எந்து பார்க்காதீங்க. எந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். மத்தவர்கள் பேசுவாங்க. ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏய் நான் 10 மெரைன் கரெக்ட்ரா ஜிஎஸ்ல. டேய் கம்முன்னு இருடா. சரி ஓகே. சரி நீ ப்ரோ சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து 2 இதுவா பிரிப்போம் ப்ரோ. மெரைன் கிளைமேட்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா மெரைன் கிளைமேட்னா நம்ம கோஸ்டல் ஸ்டேட்ஸ், ஆ, கண்ட்ரிஸ் அதெல்லாம் சொல்லுவோம். மெரைன் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆ. நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெரைன் கிளைமேட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நண்பர்களே, இது வந்து இதே வந்து சவுத் இந்தியா. ஓகே. சொல்லு. இப்போ அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த மெரைன் ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன அந்த கிளைமேட் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, மாடரேட் கிளைமேட் அப்டின்னு சொல்லுவோம். ம், மாடரேட் ம், கிளைமேட்னா வருஷம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இத மாடரேட் கிளைமேட் அப்டின்னு சொல்லுவோம். இல்லன்னா ஈக்குவபிள் கிளைமேட் அப்டின்னு சொல்லுவோம். ம். ஓகேங்களா? ஆ. மாடரேட் கிளைமேட் இல்லன்னா ஈக்குவபிள் கிளைமேட் இல்லன்னா பிரிட்டிஷ் கிளைமேட்ன்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் கிளைமேட் ஏன் சொல்றோம்னா, பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்லயும் கிளைமேட்டா? வருஷம் ஆமா. ஆமா. ஏன் ஆமா ப்ரோ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன் சொல்றோம் அப்டின்னா, வருஷம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் இருக்காது. பிரிட்டிஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அதே மாரி ஒரு மாரி ஈக்குவபிளான இதா தான் இருக்கும். ஓ! இதே மாரி பிரிட்டிஷ சுத்தி மட்டும் அந்த பனி வந்து உறையாது. அதுக்கு என்ன காரணம்னா, கல்ஃப் வார்ம் ஸ்ட்ரீம் இருக்கும். அதுவும் ஒரு பிஒய்க்யூ. ஓகேங்களா? ம், இதெல்லாம் ம், ரீசன். ம், ம். இப்ப அடுத்து வந்தோம்னா, இதுக்கு கான்ட்ராஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட். அது வந்து பாத்தீங்கன்னா, டெரஸ்ட்ரியல் மேல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சாப், ம், ம், டெல்லி, ம், ம், ம். யூபி, பீகார்லாம் வந்துனா எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாப்லலாம் வின்டர்ல சம்மர்ல 46 டிகிரி வரைக்கும் வருமா. வின்டர்ல 10 டிகிரி அதுக்கு கம்மியா கூட போகுமா. இந்த மாரி வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ம், அத வந்து ம். பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட்ன்னு சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் கிளைமேட்ன்னு சொல்லுவோம். இல்லன்னா அ கான்டினென்டல் கிளைமேட்ன்னு சொல்லுவோம். இதுதான் டிஃபரன்ஸ். இது தெரிஞ்சா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். சவுத் இந்தியா ஃபுல்லா சீ பிரீஸ் இருக்கறனால கிளைமேட் ம். மாடரேட்டாவே இருக்கும். ஆமா. நார்த் இந்தியா ஆ. லேண்ட் லாக்ட் ஏரியா. அங்க எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். ரொம்ப அதிக வெயில் இருக்கும். ரொம்ப கம்மியான குளிரும் இருக்கும். அதான் டிஃபரன்ஸ் இருக்கும் பெருசா. ம், அப்ப ம். கேட்கலாம். அப்புறம் ஆ. ஏன் வந்து சென்னை வந்து இவ்ளோ ஹீட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அர்பன் ஹீட் ஐலாண்டுனா வெஹிகுலார் அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் இதனால ஏற்படுறது தான் சென்னையில அவ்ளோ ஹீட். கான்கிரீட். இதுக்கு அது கிடையாது. ஓகேங்களா? ஆ. போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இவ்வளோ போதும். அடுத்து போயிடலாம். ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெமோகிராபிக் டெமோகிராஃபிக் டிவைடர்ன்னா என்னது முதல்ல? கீழ ரீசனே குடுத்துக்கிறான் ப்ரோ. அவ்வளவுதான் ஆமா. டெமோகிராஃபிக். டெமோகிராபிக் டிவைடர்னா என்னன்னா ப்ரோ, யூத் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? யூத் ஆ. பாப்புலேஷன் அதாவது இந்த 15லேருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இல்ல வொர்க்கிங் ஏஜ். அது வந்து வொர்க்கிங் ஏஜ் சொல்லுங்க. யூத் டெமோகிராஃபிக் ஓகே. டிவிடெண்ட்ன்றது ஓகே ப்ரோ. அவங்களோட வொர்க்கிங் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்காங்க அப்படின்றதான் இப்போ டெமோகிராஃபிக் இப்போ டிவிடெண்ட். 100 பேர்ல 80 பேர் வொர்க்கிங் இருக்காங்கன்னா, அதுதான் டிவைடண்டா? ஆ ம். ஆமா. நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 55 சம்திங் இருக்கும். அதாவது ஓகே, 100 ஓகே. பேர்ல 55 பேர் வொர்க்கிங் பாப்புலேஷனா இருப்பாங்க. ஓ! அவங்க அத கீழ இருக்கிறது தான் ரீசனா குடுத்துருக்கான். அது கரெக்ட்டா தான் இருக்கு அது. அது வந்து பாத்தீங்கன்னா, 15 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து தான் அதிகமா இருக்காங்க. வொர்க்கிங் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு. அதான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அது இல்லாம வந்து ஓகே, பாத்தீங்கன்னா, ஓகே. ஆ இந்தியால இப்ப அதிகமாக யூத் போது. ஆமா. இப்ப யூத் அதிகமா இருக்கு. ம். யூத் வந்து 41 வரைக்கும் இந்தியால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ம். மஸ்க் கூட ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தானே ப்ரோ எலான் மஸ்க். பாப்புலேஷன் இந்தியால கம்மியாகுறதுலாம் பிரச்சனை. அப்போ அப்புறம் அப்ப இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அப்ப இந்த 2040க்கு அப்புறம் அது கம்மி ஏஜ் ஆகுமோ? பாப்புலேஷன் ஆமா. அதிகமாவாங்க. இப்போ இந்த ஆக்சுவலா வந்து ஜப்பான்ல, ஆ சவுத் கொரியால, அப்புறம் அந்த இதுல எல்லாம் இருக்குல்ல. ஆ. இன்னொரு என்ன ப்ரோ?
சைனால அந்த ஓகே. மாதிரி இந்தியாவும் ஆகும் அப்படிங்கிறாங்க. சைனால ஒன் சைல்டு பாலிசி இந்த ஒன் சைல்டு பாலிசி இருந்ததுக்கு அப்புறம் இப்போ 3 சைல்டு பாலிசின்லாம் நிறைய முன்னாடி ஒன் சைல்டு பாலிசி இருக்கும். அப்புறம் இப்போ நிறைய இந்த சைனா, ரஷ்யா அந்த மாதிரி இடத்துல நிறைய வந்து இன்சென்டிவ்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்து இப்போ வந்து அது அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க. இன்னும் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் வந்து எல்டர்ஸ் ஆயிருவோம். நம்ம எல்லாம் எல்டர்ஸ் ஆன அப்புறமா நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து கம்மியா இருக்கு. 1, 2 அப்படின்ற மாதிரி தான். அப்போ அப்படி வர்றப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து பேர்டனா மாறும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நெகட்டிவ் இதுவும் இருக்கு. எனக்கு சரிங்களா? ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து கேளுங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே டிப்ளீட் ஆகி வந்துட்டு இருக்கா? ஆ அப்போ பாப்புலேஷன் கம்மியா இருந்தா தான் கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியுமா? ஆனா நல்ல கேள்வி. பாப்புலேஷன் கம்மி ஆகக்கூடாது. ஏன்னா பாப்புலேஷன் ஐ மீன் அந்த குட்டி போடுறது இருக்கணும். அது இருந்தா தான் குரோத் இருக்கும்னு எப்படி சொல்றாங்க? இப்போ வந்து நெறைய ரிசோர்ஸ் இருக்குன்னா, இப்போ வந்து ஃபியூயல் பத்தலன்னா, இப்ப ஆட்கள் பாப்புலேஷன் கம்மியா இருந்தா தானே கரெக்ட்டா இருக்கணும். இப்போ வந்து ப்ரோ மரம் அதுக்கு என்ன வெட்டுறாங்க. பண்ணணும்னா மரம் வெட்டுறாங்கன்னா, மரம் வெட்டக்கூடாதுன்னா, அப்ப பாப்புலேஷன் கம்மியா இருந்தா தானே இன்னும் லேண்ட் ஏரியா அதிகமாவாம இருக்கும். அப்ப அத வந்து ப்ரோ அதுக்கு வந்து ஒரு என்ன பண்ணணும்னா இரு, இரு, இருக்கிற இரு, இரு, சோர்ஸ இரு. அத வந்து இப்போ வந்து அத குரோத்தா பார்க்காம, அத ஏன் வந்து இதுவா பார்க்குறாங்க? கீழ போறதா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் நான். ப்ரோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அத வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிற சோர்ஸ அதிகமா யூஸ் பண்ணாம டெப்ளீட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து அத சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கம்மியா இருக்கிற சோர்ஸ வந்து மினிமம் சோர்ஸ வந்து அது எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். யுட்டிலைஸ் பண்ணணும். இன்னொன்னு வந்து ரெனியூவபிள்க்கு நெறைய மாறிக்கிட்டு இருக்கிறோம். ம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, ரெனியூவபிள்க்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நெறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து அம் இந்த விண்டு, சோலார் அப்படின்றது வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சோலார் பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல யூஸ் பண்ண முடியாது. விண்டு ம். வந்து சரியா வந்து காத்தடிக்கலனா விண்ட் பவர் எடுக்க முடியாதுன்றப்போ, அது ம். வரைக்கும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த தெர்மல்ல இருந்து அதோட டிபெண்டன்சி இருக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அத ஃபுல்லா வந்து அம் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சயின்டிஸ்ட் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, நெறைய வந்து ஸ்டோரேஜ் யூனிட் யூஸ் பண்ற மாரி நெறைய பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ண அப்புறமா நமக்கான இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி அதாவது தெர்மல் எனர்ஜி கோல்ல இருந்து எடுக்கிறோம்ல, அதுக்கான டிபெண்டன்சி குறையும். அப்போ இது வந்து ஆர்பி நமக்கு லைவ்ல வந்துச்சு அதானே? ஆமாமா. ஆர்பி லைவ்ல ஆர்பி லைவ்ல வந்துச்சு. இந்த பேரா தான் வந்துச்சு. நான் பார்த்தேன். ஞாபகம் இருக்கு. சரி. நான் அது ஆனா பார்க்கல. இப்போ ஆனா இது எனக்கு முன்னாடி இப்போ பாப்புலேஷன் ஒரு கம்மியா எடிட்டோரியல் இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் கேக்குறது கரெக்ட் இருக்காதுல்ல? தான் ப்ரோ. இல்ல நீங்க உன்னோட கேக்குறது லாஜிக் என்னன்னு நீ சொல்றனா, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா நெறைய டிப்ளீட் ஆகுதுங்கிற. ஆமா. அதானே? கரெக்ட். நம்ம வந்து டிப்ளீட்டையும், குரோத்தையுமே ஈக்குவேட் பண்ணல. ம். இங்க டெவலப்மென்ட்டையும் ஆ growthம் வேற வேற. ஆ வேற டெவலப் வேற 2மே. ஆ நீ டிப்ளீட் நீ ஆகுறத பத்தி கேக்குறது கரெக்ட் பிரச்சனையே தான். இல்ல. குரோத் வேற. ம். நீ நீ கேக்குறது கரெக்ட் டிப்ளீட்டே தான். இதுல வந்து ஆகக்கூடாதுன்னு நெனச்சனா, நீ ஃபார்மிங்கே பண்ண முடியாதுடா. ஃபார்மிங்கிறதே நம்ம நிலத்தோட ரிசோர்ஸ டிப்ளீட் தான் பண்றோம். ம். அக்ரிகல்ச்சரே. ம். சோ நீ அதையே ஆமா. ஆப்போசிட்ல பண்ற மாரி இருக்கும். சோ அது கிடையாது. நெறைய டிப்ளீஷன் தனி. நெறைய ஃபாரஸ்ட் ஆ, அழியிறதுக்கு ஆ. காரணமே பிரைமரி சோர்ஸா இதுதான் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அதோ எக்ஸ்பேன்ஷன் நீ தான் இருக்கு. டிப்ளீஷன பத்தி சொல்ல முடியாது. லைக் நம்ம குரோத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது. இல்ல வொர்க்கிங். அது மட்டும் தான் முக்கியம். எக்கனாமிக் அட்வான்டேஜ் தான் பாப்பாங்க வழக்கமா இதுல. அதான். அதான். ஆனா இதுல அந்த ரிசோர்ஸ ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு தான் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ம். ம். அதுதான் ஆமா. சதீஷ் ப்ரோ. அவ்வளவுதான். சதீஷ் ப்ரோ இத டேக்கிள் பண்றதுக்கு தான் சதீஷ் ப்ரோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ம். அதுக்கப்புறம் இந்த நெறைய இப்போ சோலார், விண்டு நெறைய வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி இந்த சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனான்ற மாரிலாம் நெறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த 300 யூனிட் வந்து 1 ம். கோடி ம். மக்களுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி குடுக்குற மாரி, அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ம். பாத்தீங்கன்னா, இப்போ கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராக்ரஸ் ஆகும். இது ஒரு பெரிய ப்ராக்ரஸ். ஆகுறப்போ நமக்கு நீங்க இந்த டிப்ளீட் ஆகுதுன்றத பத்திலாம் நீங்க இது பண்ண தேவை இருக்காது. அப்போ அது சரியாயிரும். ஓகே, ஓகே, ஓகே. நீ வந்து ஈஸி வே எதிர்பார்க்கிற. பட் பாப்புலேஷனே இல்லன்னா இதுவே ஆகாதுல்ல. ஆ அதானே ஈஸி. ஆனா பாப்புலேஷனே இல்லன்னா உனக்கு வந்து இங்க இருந்து குரோத் இந்த இருக்காது செலவு செலவு அப்படின்றியா? செலவு ஆ. செலவு பண்ற ஆள் கம்மியாயிரும்ல. செலவு ஓகே, ஓகே. பண்றது தானே குரோத்தே. லைக் ஒரு கண்ட்ரி குரோத்னா கண்ட்ரில நெறைய பேர் நெறைய அமௌண்ட் செலவு பண்ணா தான் குரோத்தே. பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா அது குறைஞ்சிரும்ல. கரெக்ட். ம். அனீஸ் சொன்னது ஒரு ம். நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா வந்து நம்மளோட இந்தியாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா, 80% புரொடக்ஷன் வந்து இந்தியாவிலேயே கன்சப்ஷன் ஆகுது. கன்சியூம் பண்றோம் அதிகமா இருக்கணும். ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ யூத் அதிகமா இருக்கணும். அதனால தான் சந்திரபாபு நாயுடு வந்து 3வது குழந்தை பெத்தா 30,000, 4வது குழந்தை பெத்தா 40,000 அவங்கள நான் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வைக்கிறேன்னு நெறைய இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் காரணம். ஏற்கனவே இந்தியால இடம் இல்லையே. அப்பப்போ அது கூட்டி வந்து குறைக்கணும் போல சைல்டு பாலிசிய. நம்ம வந்து கூட்டு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். அது ஓ! வந்து நம்ம ஊர்லயா பிரச்சனைன்னு இருக்குது. வண்டி இந்த வண்டி பிரச்சனை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெகனு.
ஓகே. சரி அடுத்து போவோம். ஸ்போர்ட்ஸ் டக்கு இது கிரிக்கெட் தெரியாதவங்களுக்காக சொல்லுவோம். டக்குனா 0ல அவுட் ஆகுறது. கோல்டன் டக்குனா ஒரே பால்ல 0ல அவுட் ஆகுறது. லெக் 2 பைனா சில்வர் டக்குனா பேட்ல படாம உடம்புல சில்வர் டக்கு ஆ? சில்வர் டக்கு, டைமண்ட் டக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்றா? அப்பெல்லாம் எனக்கே தெரியாது. தயவு செய்து ஓடி போயிரு. டைமண்ட் டக்குனா வந்துட்டு ரன் அவுட் ஆகுறதா அப்போ ஒரு பந்து கூட பிடிக்காம. டேய் அதுவுமே கோல்டன் டக்கு தான்டா சொல்லுவாங்க. ஏன்டா சாவடிக்கிறீங்க? உண்மையா 2, 3 இருந்தா மேட்ச் சொல்லுங்க. 2, 3 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆச்சுன்னா அது டைமண்ட் டக்ல வரும்டா. அப்படியா? அப்படி இருக்கா ஆ. நிஜமாவே ஒண்ணு? நிஜமா நீ கூகுள் போ. கூகுள் சரி போயிட்டு வேணாம். டைமண்ட் டக்னு சரி டைப் பண்ணி இருக்கா? போ. சரி உட்ரு. சரி ஓகே ஓகே நண்பர்களே. ஓகே. லெக் பைஸ்னா பேட்ல படாம உடம்புல எங்கேயாவது பட்டு போறது. எங்கேயுமே படாம ரன் பண்ணாங்கன்னா அது வந்து வெறும் பைஸு. அதுக்கப்புறமா யாக்கர்னா டைரக்டா எடுத்துட்டு வந்து காலாண்ட குத்துறது. இப்ப இதுதான் பிட்ச்னா ஒரு ஏரியா இருக்கும். இது வந்து ஸ்டம்ப்பு. அதுக்கு மேல போட்டீங்கன்னா ஃபுல் டாஸ் ஆயிடும். இங்க வந்து யாக்கர் இருக்கும். அதுக்கப்புறமா லென்த்ஸ் இருக்கும். இங்க வந்து இது பேர் என்னது? மறந்துட்டேனே. பவுன்சர் போடுறது. இந்த இடத்த என்னடா சொல்லுவாங்க? நான் ஒரு கிரிக்கெட் கிளாஸ் எடுத்துனுக்கிறேன். சரி ஓகே. இது மட்டும் போதும். அப்புறம் சில்லி பாயிண்ட்னா எங்கேயோ பக்கத்துல இங்க நிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு. ரைட்டு அதானே? ஐ ஓகே ஆமா. பிலீவ் ஓகே ஸோ. நெக்ஸ்ட் அடுத்தது இது நார்மல் தான். இப்போ வந்து தூள் வந்து போட்டோம்னா ஃபார்ம் ஆகும். அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதுக்கப்புறமா இது எல்பிஜி. எல்பிஜி. ம் 1990ல எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா ஜெகன்? ப்ரோ இதுல வந்து அதான் இது பிஓபி கிரைசிஸ் ஏற்படும். அப்புறம் வந்து இந்த போய் ஐஎம்எஃப் எல்லாம் அமௌண்ட் வாங்குவாங்க. ஓகே. அதெல்லாம் இதுல நடக்கும் இந்த இதுல டைம். வந்து ஏதோ ஒரு இந்த ஃபாரின் ரிசர்வ் வந்து எத்தனை வாரத்துக்கு இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வருமே. அது எத்தனை வாரம்? 2 வாரமா 3 வாரமா? 2 வீக்ஸ் தான். 2 வீக்ஸ். 2 வாரமா. 2 வீக்ஸுக்கு தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து ஐஎம்எஃப் கிட்ட போய் காசு கேட்பாங்க. காசு வேணும்னா நீ வந்து இதெல்லாம் பண்ணுடான்னு சொல்லுவாங்க. பண்றவங்க அவ்வளோதானே? ஆமா. ஓகே. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நரசிம்ம ராவ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங். ஓகே. இதெல்லாம் கேட்க சான்ஸ். ஓகே. லீடர் லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப்ல எங்க பொறந்தாரு? இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது. தெரியலப்பா இதுதான். இவர் வந்து பஞ்சாபின் சிங்கம். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதேதான். கீழ அவரு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் அவரும் கோ-ஃபவுண்டர். அது கீழ போட்டுருக்கான் பாரு. ஓ! அப்படியா? ஆமா. ஆமா. அவர் அந்த சைமன் கமிஷன் போராட்டத்துல லத்தி சார்ஜ்ல வாங்கி அதுல ஒரு அடிக்கடி அப்படியே இறந்திருப்பாரு. இவரை பத்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும்னா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1905ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சுதேசி மூவ்மெண்ட் நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. சுதேசி மூவ்மெண்ட்னா என்னதுன்னா, அது பாய்காட் பண்றது. அதாவது அந்த சுதேசியை ஆதரி, விதேசியை புறக்கணின்னு சொல்லுவாங்க. விதேசினா ஃபாரின். அத ஓகே, வந்து பாத்தீங்கன்னா ஓகே. பாய்காட் பண்றது. ஆ, ஆ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் எல்லாம் இந்த லாயர்ஸ் அங்க வேலை செய்றவங்கலாம் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்லாம் விட்டு வராங்க. கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் விட்டு வராங்க. ஸ்கூல், காலேஜ்ல படிக்கிற பசங்கலாம் விட்டு வராங்க. ம். இப்ப நீ ஸ்கூல், காலேஜ் படிக்கிற பசங்கலாம் வந்து அப்புறம் பேங்க் இதெல்லாம் நெறைய வித்ட்ரா பண்றாங்க. இப்ப ஸ்கூலு, காலேஜ் படிக்கிற பசங்க விட்டு வந்துட்டாங்கன்னா எங்க படிப்பாங்க? அப்போ நேஷனல் எஜுகேஷன் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க. வித்யாபீடங்கள், அப்புறம் வித்யாலயாஸ் அப்படிலாம் கேள்விப்படுவீங்கல்ல. இதெல்லாம் இந்த டைம்ல கொண்டு வந்தது தான். அப்போ வந்து கொண்டு வந்தது தான் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ன்னு. நமக்கான ஒரு இது வேணும்ன்ட்டு ஒரு சிலதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ இவரு கொண்டு வந்தது தான் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க். அப்புறம் இவரு தான் பின்னாடி வந்து நம்ம சைமன் கமிஷன் எதிர்த்து போராடுவாங்கல்ல. சைமன் கமிஷன் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, 7மே ஒயிட்டா இருப்பாங்க. இந்தியன்ஸ் ஒருத்தன் கூட அதுக்கு இல்லையான்னு போராடுவாங்க. அப்போ வந்து சாண்டர்ஸ்ங்கிற ஒரு இவர அடிச்சு கொண்டு வரா. அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா, அவரை திரும்ப போட்டு தள்ளிடுவாரா. அததான் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவாங்களா. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னா என்னன்னா, அது வந்து 1929 நடந்தது. இதுக்கு எதிரா போட்டது தான். இன்னொன்னு கேட்பாங்க. பகத்சிங்க வந்து பாத்தீங்கன்னா, தூக்குல போட்டது வந்து பாத்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்ல போய் தெரியுங்கன்னா, அந்த பேப்பர் பாம் மாரி போடுவாரு. அந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் அவள தூக்குல போட மாட்டாரு. இந்த இவர வந்து பாத்தீங்கன்னா, இவர இவரு எவரு? லாலா லஜபத் ராய கொன்னவரை வந்து சாண்டர்ஸ் இருப்பார்ல, அவரை திரும்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி சாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரை கொண்டிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, இவரை வந்து தூக்குல போட்டிருப்பாரு. இது வந்து எப்ப தூக்குல போடுவாங்கன்னா, மார்ச் 1931 டைம்ல. அப்போ ஆ. பேரலலா என்ன நடக்கும்னா, ஆ. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல 1931 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஆ. அந்த இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் காந்தி கலந்துக்க மாட்டாரு. 3ர்ட்லயும் கலந்துக்க மாட்டாரு. 2ண்ட்ல மட்டும் தான் கலந்துப்பாரு. கரெக்ட்டுங்களா? ஆ.
30, 31 29 30, 31, 32 ப்ரோ. 29 இல்ல. 29 வராதா? 30, 31, 30, 32. 31, 32. ஓகே. ஓகேங்களா? ஆ. ஆ. இந்த 3 இதுல நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1931ல தான் காந்தி இர்வின் பேக்ட்னு ஒண்ணு பேரலலா நடந்துட்டு இருக்கும். ம், ம். அத டெல்லி பேக்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஓகே, அந்த ஓகே. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவரு காந்தி வந்து பகத்சிங்க விடுவிக்கிறதா கேட்கப்பட்டதாவும், நீங்களே ஒரு லாயரு, நீங்க எப்படி இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, இவங்கள எப்படி விட சொல்லி லா பாயிண்ட் வச்சு லாக் பண்ணிட்டதா சொல்லுவாங்க. ம், ம், அப்போ ம். அ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இவரு நெனச்சிருந்தா வந்து இது பண்ணியிருக்கலாம். இவரு ஆனா வந்து காந்தி வந்து அவருக்கு இது பண்ணல அப்படின்ற மாரி நெறைய வந்து அப்போ கராச்சி செஷன் நடக்கும் 1931ல. அது முக்கியமா கேட்பாங்க இம்பார்ட்டன்ட்ன்னு. அ ஏன்னா, அந்த அந்த இடத்துல தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி அப்படின்லாம் கராச்சினா பாகிஸ்தான் சைடு தானே, லாகூர் தானே இவர் பகத்சிங்கு. ஆ. அப்போ காந்தி போறப்போ, அந்த மக்கள் எல்லாம் இவருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சதாவும், மக்கள் கொஞ்சம் இது பண்ணதாவும் அந்த இடத்துல வந்து வரலாற்றுல சொல்றாங்க. நான் சொல்லல. இந்த மாரி வந்து இந்த பேக் ட்ராப்ல இதெல்லாம் நடந்துச்சு. இவர பத்தினதுன்னா இதெல்லாம். இங்க இருந்தோ ஏதேதோ சொல்ற. பரவால்ல. 4,00,000 ஆரம்பிச்சு பகத்சிங் பகத்சிங்கோட பகத்சிங்ல கதைகள் காந்தி சொல்லு. வந்து முடிச்சிட்டான். இது என்ன பாராசிட்டிக் ஃபுட் லைசன் பக்ஸ்ன்னு வந்ததுனால பாராசிட்டிக்கா? ப்ரோ பாராசைட்டிக் ஃபுட் செயின்னா ஒரு ஹோஸ்ட்ல அவ்வளவுதான். இருந்து ஒரு சின்ன பாராசைட்ஸ்ல போய் முடியும். அவ்வளோதான். ஓ! பாராசைட்ல போய் முடியணுமா? ஹலோ. லைசன் பக்ஸ் அதுல ஒண்ணு தான் இருக்கு. பாராசைட் என்ன அதான். ம், 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 ம். ஓகே. சயின்ஸ் அவ்வளவா நம்மளுக்கு தெரியாது நண்பர்களே. ப்ரோ அயானிக்னா இது உப்பு அயானிக் பாண்டா ப்ரோ? ஆமா. NaCl அயனிக் ஒன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து இத வச்சு தான் போட்டேன். சால்ட் வந்து இதுல சாலிட் ஸ்டேட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாதா, அத மட்டும் வச்சு போட்டேன். மீதி எல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, இதுல ஸ்ட்ராங்கா இது பண்ணியிருக்கும். அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ராங்கா ஹோல்ட் ஆயிருக்கும். ம். தண்ணீல போனா கரைஞ்சிரும். அப்ப ஈஸியா கரெக்ட் சார்ஜ் பாஸ் பண்ணும். அவ்வளோதான். ஆனா பாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே இது பாஸ் ஆகுறது நல்லா இருக்கணும். அது எனக்கு தெரியலப்பா. தண்ணி இல்ல. லிக்விட் ஸ்டேட்ல இது வந்து எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆறது வந்து ஃப்ரீயா ஏதாச்சும் சுத்திட்டு இருக்குன்னா, அத புடிச்சு தானே மூவ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா, ஆமா, ஃப்ரீ ஆமா. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ எலக்ட்ரான் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தானே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியே. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தானே கரண்ட். ஓகே, மீன்ஸ் ஓகே. ஒரு ஸ்டேபிளா ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதுல இருந்து பிரிக்க முடியாது. ஓகே நண்பர்களே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும், நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எதனா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். மறவர்மன் ராஜசிம்மா 2 யாருக்கா தெரியுமாடா? திரும்பவும் மரம் மாறவர் மாரவர்மன் bro இது. மாரவர்மன். நான் என்ன சொன்னேன்? மரவர்மன் சொன்னேன். மர மறவர்மன் கரெக்ட்டா தான்டா இருக்கு. சரி ஓகே. அடுத்து. ஏய் மேல போலாம் சொல்லு. மறவர்மன் தான்டா இது. bro நீ நார்த் ப்ரோ அது அதான் அந்த பராந்தக சோழனுக்கும் நார்த் இந்தியன் மாதிரி பேசுறியா ப்ரோ? அவங்க அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல. மறவ ப்ரோ இது மறவர்மன் தானே ப்ரோ? சரி விடு ப்ரோ. அது இருக்கட்டும். மாறவர்மன் பராந்தக படிக்கக்கூடாது. சோழனுக்கும் மாறவர்மனுக்கும் நடக்கும். அது பராந்தக சோழன் வந்து ஜெயிச்சிருவாரு. போய் மதுரையை புடிச்சிருவாரு. அதனால மதுரை கொண்டான்னு அவரை சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. ஓ ஓகே. அக்பர் ரூல் குவாசி. இதுதான் போடணும்னு நினைச்சேன். ஆனா குவாசினா போடல நானு. சொல்லு. குவாசினா ஜட்ஜ்ன்னு தெரியும்ல. அத வச்சு போட்டுருக்கலாம்ல. அப்ப சீஃப் தெரியாது. குவாசினா ஹையஸ்ட் ஜட்ஜ். தெரியாதுடா. ஓ ஓகே. ஆமா. ப்ரோ இது எனக்கு வந்து தெரியும் அது ஒண்ணு. சுபாஷ்னா ப்ராவின்சஸ் மாதிரி ப்ரோ. அக்பர் ரூல்ல ஆ. 12 ப்ராவின்ஸா தான் பிரிச்சிருப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. செகண்ட் பாயிண்ட் வசீர்னா பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஓகே, மிலிட்டரி ஓகே. ஆர்கனைசேஷன் தான் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆ. பக்சிங்கிறவர் தான் மிலிட்டரி ஆர்கனைசேஷன் பண்ணுவாரு. மாத்தி கொடுத்துட்டாங்க ரெண்டையும். அவ்வளவுதான். அப்ப ஓகே, ஓகே. காசினா ஜட்ஜி. நைஸ். சாந்தி பில் தெரியுமா? பேஸ் ப்ரோ இது. அந்த இது இருக்குல்ல நியூக்ளியர் பவர் இருக்குல்ல, ஆ. அத ரெகுலேட் பண்றதுக்காக இந்த பில் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஓகே. வந்து சென்ட்ரல் மட்டும் தான் பவர் இருக்கும். ம். அதாவது நியூக்ளியர் சம்பந்தமா கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ரூல்ஸ் இருக்கும். ஓகே. அத வந்து பிரைவேட்டும் பண்ணலாம். அதுக்கு 49% வந்து FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பில்ல கொண்டு வந்திருப்பாங்க. சில ரெகுலேஷன். பாஸ் அதுல ஆயிடுமா? தான் அந்த பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆ. அதுதான் அந்த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அங்க தான் கிரியேட் இந்த போர்டு முன்னாடியே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த சட்டப்பூர்வ அதிகாரம் வந்து இந்த பில்லுல தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே. இது சம்பந்தமா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒண்ணு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் NTPCல. NTPC மெயின்ஸ்ல மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. கேட்டிருந்தாங்க. இப்போ இப்பதான். இது என்ன இது அப்ப இது தப்பா? ஓகே, ஓகே. தப்பு. ரைட். என்னடா அட்டாமிக் எனர்ஜி முரண்பாடா ரெகுலேட்டரி இருக்கேன்னு பார்த்தேன். போர்டு வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்கறது தான் அந்த பில்லு.
அவ்வளவுதான். ம். அதுக்கு ஆப்ஷன் படிச்சாலே தெரியும் ப்ரோ. ஒரு ரெகுலேட்டரி இந்த சேஃப்டிக்க ரிமூவ் பண்ற மாரியா இருக்கும் லா. அதான் 3 கன்ஃபார்மா வராது. அது எலிமினேட் பண்ணியிருந்தாலே 1 அண்ட் 2 இது போடணும்ல. ஒரு ரீசென்ட் ஆக்ட் எல்லாம் நிறைய கேக்குறாங்க. இந்த ம். 25 எடுக்குட்டி பேட்டர்ன்லயும் ஃபுல்லா நிறைய ஸ்கீம்ஸ், ம். ஆக்ட்ஸ் இதெல்லாம் நிறைய கேட்டிருந்தானுங்க. இதெல்லாம் ஃபுல்லா ஏதாவது ஒரு கம்பைலேஷன் மாதிரி ஏதாவது கிடைச்சா பாத்துக்கலாம் ஒரு ரவுண்டு. நான் ஜஸ்ட் டிஸ்பியூட் ரிலேட்டடா இருக்கு, அப்போ ட்ரிபியூனலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அவ்வளவுதான் அனீஸ். அவ்வளவுதான். ம். சிம்பிள். ம். இது எனக்கு வந்து ஃபெல்ட்ஸ்பார்னா என்னதுன்னு தெரியல. இதுவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இது 2 கன்ஃபார்மா மினரல் தான் தெரிஞ்சுச்சு. ஃபெல்ட்ஸ்பாரா நன் ஆஃப் த அபோவ்னு தெரியல. அப்ப ஃபெல்ட்ஸ்பாரும் ஒரு மினரலா? ஆமா. ஆமா, ஆமா. எர்த் கிரஸ்ட். ரைட். அப்போ குவார்ட்ஸ்ன்றது சிலிக்கான் டை ஆக்சைடாம். இது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. 11th எடிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். நான் தான் சொன்னேன். பஞ்ச்குலா அரியா. அதான் நீங்களும் சொன்னீங்க. ஆ. ஏன்டா டேய் என்னை யாரும் பயமுறுத்துற? சரி, பஞ்சுகுலாவா? ஹரியானா. இதெல்லாம் எப்படிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க போங்க. ஏய், என்னடா இது ஒரு வாட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் கரெக்டா போடுற மாதிரியே இருக்கு. எப்ப பார்த்தாலும் தப்பாகுது. ஏய், Bro, ஃபிரிக்ஷனல் இது எப்படிடா ஒண்ணும் வந்துச்சு உனக்கு? ஏய், ஃப்ரிக்ஷனல்னா என்னது? போயிட்டே இருப்பான், நடுவில் வந்து கொஞ்ச நாள் நிப்பான், அடுத்து போவான். அதுதானே ஃப்ரிக்ஷனல். அப்ப இது அவன் வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடுவான், அதுதான் ஃபிரிக்ஷனல். ஓ அவன் வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடுறதுக்கான கிராஃப்ட் தான் ஃபிரிக்ஷனல். அதாவது ஒரு ஆமா. டைம்ல வேலை இருக்கும், ஒரு டைம்ல வேலை இருக்காது. ஓ ரிசெஷன்ல அதுதான். வேலை இப்போ அதுதான் இப்போ வந்து ரிசெஷன்றது எப்பயாவது தானே நடக்கும். அது அப்படி சைக்கிள்னா நடந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே சைக்கிள். ரிசெஷன் நடக்கும்போது வேலையை விட்டு தூக்குவான். அப்படி ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. டிப்ரெஷன் அது நடக்கும்போது வந்து வேலையில அது வந்து பாத்தீங்கன்னா பூம்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் பூம்னு சொல்லுவோம். எக்கனாமிக் பூமு அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து எக்கனாமிக் டிப்ரஷன் சொல்லுவோம். பூம்னா நல்லா ஜிடிபி நல்லா இதா இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். இன்ஃப்ளேஷன் டைம் தான் அந்த பூம்னு சொல்லுவோம். எல்லாமே பொருள் விலை அதிகமா இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அதிகமா வேலை கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். அதுதான். அதே டிப்ரஷன் டைம்ல ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். அதனால வேலை இருக்காது. அதனால தூக்குவாங்க. அதுதான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிசினஸ் சைக்கிள்ல வரும். பூமு, ரெசிஷனு, டிப்ரஷனு, அப்புறம் வந்து இன்னும் 4 இது நம்ம மாத்தி வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள வந்துச்சுன்னா சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அனீஸ் சொன்ன மாதிரி 2 வேலை, ஒரு வேலையில இன்னொரு வேலைக்கு மாறுறீங்க. அதுல நடுவுல கொஞ்ச நாள் சும்மா இருப்பீங்க. அது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அதோட நெட் ப்ரொடக்டிவிட்டி வந்து 0வா தான் இருக்கும். ஒரு வேலையை வந்து அந்த விவசாயத்துல 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை 8 பேர் செய்வாங்க. ஆனா ம். ப்ரொடக்டிவிட்டி என்னவோ 4 பேருக்கானதா தான் இருக்கும். அந்த 4 பேர் மறைமுகமா வேலையில இருப்பாங்க. ஆனா வேலை இல்லாம இருப்பாங்க. அதான் டிஸ்கைஸ்டு. மறைமுக வேலையின்மை. இது மோஸ்ட்லி அக்ரி ஃபீல்ட்ல பார்ப்போம். அக்ரிகல்ச்சர். சீசனலும் அக்ரில தான் வரும் மேக்ஸிமம். சீசனல் வந்து அறுவடை டைம்ல, விதைப்பு டைம்ல இருக்கும், வேலை இருக்கும். மத்த டைம்ல வேலை இருக்காது. அதான் அந்த சீசன் டைம்ல வேலை இருக்கும். மத்த டைம்ல அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மான்சூன் பீரியட்ல அந்த ஜூன் டு ஜனவரி வரைக்கும் பார்ப்போம். அந்த மாதிரி இதுல இருக்கும். பட்டாசு தொழிற்சாலை இருக்கும். தீபாவளி டைம்ல அதிகமா இது பண்ணும். இந்த ஊதுபத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோஸ்டா இந்த அந்த மாலை போற சீசன்லாம் வர்றப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இதாகுமா. அப்புறம் இன்னொன்னு வந்து டூரிசம் இருக்கும். டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல அதிகமா இது பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து சில நாள்ல அவங்களுக்கு வேலை இருக்கு, சில நாள் இருக்காதுல்ல. இதெல்லாம் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். சைக்கிளிக்கல், ஃபிக்ஷனல், டிஸ்கைஸ்டு. அப்புறம் வந்து இன்னொன்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னா நீங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவைப்படும். அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்காது. மிஸ்மேட்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லாரும் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய். விடுப்பா அது எதுக்கு? சரி, ஓகே. அப்புறம் வந்து அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா கிராஜுவேட் படிச்சுட்டு இப்போ வந்து 10th டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 எழுதுவானுங்கல்ல. நம்ம என்பிஎஸ் எழுதுறோம்ல. என்னடா நம்மள்தே நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் இருக்கு போல. ஆமா, இது வந்து அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இது நிறைய இருக்கும் ப்ரோ. ஓகே, ஓகே. இது போதும் ப்ரோ. இது போதும். ஆனா இது மட்டும் பாத்துக்கிட்டா போதும். சூரியகர் சொன்னியாடா 300 யூனிட் ஃப்ரீ. இது 2வது ஏன் தப்பு? அது வந்து பாத்தீங்கன்னா 40% இதுதான் கொடுப்பாங்க. 2 லட்ச ரூபா இருக்கும் ப்ரோ. அது இன்ஸ்டால் 100% அவங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. எந்த இது ஸ்கீம்மே பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த உடனே அப்படியே போட்டலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ப்ரோ. அது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் 78,000 வரைக்கும் கொடுப்பாங்களாமா. அதாவது 40% வரைக்கும் அவங்க வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இத வந்து இது பண்றதுக்காக. ரைட். பாலகிருஷ்ணா நபுவா
பாலகிருஷ்ணா புவா. வா. அவர் வந்து குவாலியர். தெரியுமா யாருக்காவது? தெரியாது. எனக்கு தெரியாது ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ புவா. இதுல கரானாஸ் பார்க்கணும் ப்ரோ. இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கானுங்க. ஏன் எத்தனை கரணாஸ் கரானாஸ்? நான் பர்மார்ல எடுத்தேங்க. நிறைய பேரா இருக்குது. நேம்ஸா இருக்குது ஒரு நிறைய. இம்பார்ட்டன்ட் ஞாபகம் நேம் இல்ல. ஒரு 4, 5 எதுவும் பார்த்துக்கலாம். ம். ஒரு ஒரு ஒவ்வொருத்துக்கு அது என்ன ஃபேமிலி ட்ரீ மாதிரி தானே. அந்த மியூசிக்கல் கம்போசிஷனுக்கு ஒரு 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 இதுக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு மாதிரி இது இருக்கும். அனிஷே மியூசிக்கல் ஃபேமிலி. உனக்கு ஆனா ம். தில் அதிகம் தான் அனிஷே. கரானாவை ஆ, எடுத்து கையில வச்சிருக்க பாத்தியா? அவனுக்கு தில் அதிகம் தான். அதுல இம்பார்ட்டன்ட் மேக்ஸ நேம்ஸ் போட்டு பார்த்தா பழக பாடுறாலாம் போயிட்டு கரணா ஏக படிச்சுன்னு இருக்கான். ஏகப்பட்ட கரணான்னு வந்துகிட்டே இருக்கு. டென்ஷன் ஆயிடுச்சு. தான் பர்மார் எடுத்துட்டேன். முடியல. மூடி வச்சிட்டேன். சரி ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். இது இது ஃபர்ஸ்ட் ஈஸி. ஃபர்ஸ்ட் 24 24 வந்திருக்கணும். எது 324ஆ? பாத்தீங்களா? 324 இத எலெக்ஷன் கூட கமிஷன், போடல நானு. ப்ரோ நான் உனக்கு 326 போன டெஸ்ட்லயே ஓட்டிங்க்கு. சொன்னேன் சதீஷ் ப்ரோ. நான் என்ன பார்ட்ஸும் அதோட ஆர்டிகல்ஸும் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நிறைய ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். நிறைய ம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாலிட்டில. ஓகே பார்ட்ஸும் ஓகே. அதுக்கு என்ன ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும் வரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நெக்லெக்ட் பண்ணலாம். நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ பார்த்துக்க அது. ப்ரோ அந்த அப்போ 323னா என்ன? அப்படின்னா 323ங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி இருக்குல்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. ஆ. அதுதான் ஆர்டிகல் 315ல இருந்து 323 வரைக்கும் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா பிரசிடென்ட் கிட்ட அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். யூபிஎஸ்சினா பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா கவர்னர்ட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதுதான் அந்த 323ங்கிறது. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. 215ல ஸ்டார்ட் ஆகி 323ல முடியும். கடைசியா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் முடிச்சு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க. ஓகே. கதக் டான்சர் அண்ட் குரு ஃப்ரம் தெரியாது. உஜ்ஜைன். புரு தெரியல ப்ரோ. டாட் ஸ்கிப் பண்ணிட்டோம். டட் ஸ்கிப். டட் டீச் 2018ல தான் வாங்கியிருக்காராம். ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகே. இது வந்து Next. நான் வந்து இதுதான் ப்ரோ. கேமல் ராஜஸ்தான் போட்டேன் ப்ரோ. ப்ரோ இது வந்து அவ்வளவுதான். கேமல் ராஜஸ்தான் ப்ரோ ஒரே இந்த ஆப்ஷன். ம். சொல்லு. புஷ்கர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோன்சா ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு தேர் திருவிழா மாதிரி ப்ரோ. நம்ம ஊர்ல எப்படி தேர் திருவிழா நடக்குதோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால அந்த சத்தீஸ்கர்ல நடக்கிற ஒரு தேர் திருவிழா தான் வந்து அந்த கோர்ச்சா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அங்க அந்த சைட்லாம் ஜெகநாதர்ன்றவர் தானே ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஓகே. 22 தேர் வச்சு இந்த 22 உருவ பொம்மை மாதிரி வச்சு ஒரு 3 பெரிய தேர் இழுப்பாங்களாமா. அதுதான் அந்த கோன்சா ஃபெஸ்டிவல். 22 தேரா? 22 உருவம் வச்சு ஆ. 3 தேர் பெரிய தேர். ஓகே 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 ஓகே. சும்மா தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு ஆ. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். நொங்கரம் இந்த பேர் பார்த்தாலே நம்ம அந்த சைடு போயிடலாம். ஆமா. ஆ. நாங்கரம்ன்றது என்னன்னா நல்ல அறுவடை ஆயிருச்சு. அறுவடை ஆனதுக்காக அவங்களுக்கு அந்த தேங்க்ஸ் கிவிங் இது மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா மேகாலயால காசி ட்ரைப் பண்றது. காசி ட்ரைபா? ட்ரைப்ஸ் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும்ல ஓகே. தனித்தனியா. KHASI காசி ஆ ட்ரைப். ஆ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹால்டா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ இயர். ஆமா, நியூ இயர் ஃபெஸ்டிவல் மாதிரி ஆ. இமாச்சல் பிரதேஷ் சம்பந்தப்பட்டது. ஹல்தி மஞ்சள். ஹல்தினா மஞ்சளா? அதெல்லாம் தெரியாது. இமாச்சல் பிரதேஷ் சம்பந்தப்பட்டது. அது புத்திஸ்ட் ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு. அப்படிதான் படிச்சேன். ஓகே. புஷ்கர் கேமல். ஓகே. புஷ்கர்னா கேமல் தெரியும். கேமல் புஷ்கர்ங்கிறது வந்து போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா நாம நிறைய அந்த லைஃப் ஸ்டாக் எடுத்துட்டு வந்து இந்த ஷோ மாதிரி காட்டுவாங்களாமா. அந்த எக்ஸிபிஷன் மாதிரி நடக்குமா. அவ்வளவுதான். ஓ. ரைட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூல் அசெம்பிளி. அந்த ஹாலை என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் ஹால்னு சொல்றாங்க. தெரியாது எனக்கு. தெரியாது. இல்ல மீதி அங்கதான் ஆப்ஷன்லாம் நடக்கும். எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். மீதி நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணி விட்டுறலாம். ப்ரோ சென்ட்ரல் ஹால்னா சரி இந்த மாதிரி ஏதோ சேம்பரை கூட சென்ட்ரல் ஹாலுன்னு சொல்லலாம். வெறும் சும்மா இதை சென்ட்ரல் ஹாலுன்னு எப்படி சொல்லுவாங்க? அப்படி கூட So, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லோக்சபா ராஜ்யசபான்ற பேர்லாம் 1954ல தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. லோக்சபா ராஜ்யசபாலாம் கிடையாது. ம். ஆனா விச் இஸ் நவ் நோன் அஸ் தானே கேட்டிருக்கான் இல்லையா? ஆ. அந்த அளவுக்கு கொஸ்டின் படிக்கல நீ சார். ஓகே. Under which scheme DRDO transfers 7 home developed defense technologies to Indian armed forces? கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ப்ரோ. Technology Development Fund. ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபுல்லா தான் இருக்குல்ல. ப்ரோ இது வந்து பிரியதர்ஷிகா மட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா Not கொஞ்சம் written. ஆமா நானும் அப்புறம் போட்டு தான் பார்த்தேன். தப்பு. ஐயோ நானும் பானபட்டரை பார்த்தோம் அரிசி தெரிதான் போட்டேன். அடக்கர்மாந்திரா. பானபட்டாதான் காதம்பரி அவர் எழுதியிருக்காரு. அர்ஷச்சரிதம் அவர் எழுதியிருக்காரு. அந்த அதெல்லாம் எங்களுக்கு பார்வதி தெரியாது. பரிணயம். அர்ஷச்சரித்ரா பானபட்டா அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதான் bro, அதான் bro. அந்த Okay. பிரியதர்ஷிகா, நாகானந்தா, ரத்னாவளி அப்படின்னு ஒரு 3 புக் வந்து ஹர்ஷா எழுதியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸ் அவரு. ஏன்னா
இதுக்கு முன்னாடி இந்த முஸ்லிம்ஸ் அப்புறம் இந்த பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாஸ்ட் இண்டோ கிங் அப்படின்னா இந்த ஹர்ஷா தான். ஏய் ஹர்ஷாவோட ஆள் தானடா பானபட்டாவே. ஆமா ப்ரோ. ஆனா ஓ நான் வந்து ஹர்ஷாவே எழுதியிருக்காருன்னு சொல்றேன். ஓகே ஓகே. பிரியதர்ஷிகா, நாகானந்தா, ரத்னாவளின்னு 3 எழுதியிருக்காரு. சரிங்களா? ம் 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 அவரு ம். எழுதினது தான் இந்த பிரியதர்ஷிகா அது அப்படிலாம். இப்போ வந்து அவர் என்ன பீரியட்ல வாழ்ந்தாருன்னா 600லேருந்து 606லேருந்து 647 அந்த பீரியட்ல இருந்தவர் தான் அவரு. ம் 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 ம். ஓகே ஓகே. அது ஆ அந்த அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ஃபேமஸா ஒரு இது கேட்பாங்க. இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புலிகேசின் 2க்கும் நர்மதா ரிவருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டில் நடக்கும். ஆ ஆ. ம். ஓகேங்களா? அந்த பேட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, புலிகேசின் 2 ஜெயிச்சதா, புலிகேசின் 2வோட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரவி கீர்த்தின்னு ஒருத்தர் வந்து ஹெய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு இதுல எழுதியிருப்பாரு. இந்த ஹெய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு கேட்பாங்க. ஹெய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு தான் ஆ. ஹர்ஷாவ வந்து புலிகேசி வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிறத ரவி கீர்த்தி வந்து சொல்லியிருப்பாரு. அது இம்பார்ட்டன்ட். ஓகே அந்த ஓகே. பேட்டிலுக்கு எதுவும் பேர் வச்சிருக்கானுங்களா? ஐயோ! பேட்டில் பேர் தெரியல எனக்கு. பேட்டில் நர்மதா பிட்வீன் நர்மதா ரிவர் இவரோட பீரியட்ல ஒரு ஃபாரின் இவரு வந்திருப்பாரு. அந்த புத்த துறவியா யுவான் ஸ்வாங். யுவான் சுவாங் வந்து தான் HCH. இவர வந்து ஜுவாங்ஸாங். ஏய் உம்மா அவனுங்க நிறைய பேர் இருக்கண்டா அப்படா ஏதோ ஒன்று ஜுவாங்ஸாங் ஓகே. அந்த மாதிரி வந்தாலே போட்டு ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, இவர லேட்டரா புத்திஸ்ட் இதுவா மாத்திருப்பாரு. ஆ ஓகேங்களா? ஆ அது ஆ. தெரிஞ்சா போதும். யாரு புத்திஸ்ட் மாத்திருப்பாங்க புரியல. யுவான் சுவாங் தான். யார் ஹர்ஷாவை புத்திஸ்டா மாத்திருப்பானா இந்துல இருந்து. பின்னாடி மாறிருவாரு. ஆமா. ஓ ஓகே. ரைட் ப்ரோ ஆனா எஜுகேஷன். இன்னொன்னு ஓகே. தெரிஞ்சுக்கணும். ஆ இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அர்ஷரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, யுவன் சாங் வந்தார்ல, ஆ அவரு அது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த யுவன் சாங் வந்து காஞ்சிபுரம் வந்து பல்லவாசியும் காஞ்சிபுரம் வந்திருப்பாரு. பல்லவாசியும் பார்த்திருப்பாரு. ஓ அப்போ அது கான்டெம்பரரி இவங்க 2 பேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரைட் டு போது எஜுகேஷன். போது. எந்த அமெண்ட்மெண்ட்? 86 86. ஓகே ஐ டோன்ட் நோ. இதுதான் ப்ரோ ஸ்கிப் பண்ணேன். ஈஸி ப்ரோ தானே இது. தெரியாது ப்ரோ. ப்ரோ சிஎஸ் படி ப்ரோ. ப்ரோ மேக்ஸ் முதல்ல தாவரம். சரி வர மீதி ஆப்ஷன்லாம் சொல்லிடலாம் ஒரு டைம் போன கொஸ்டின். ம். மாஸ் பண்றே ஜெகன். 60 ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏ வோட்டிங் ஏஜ் 21 டூ 18 மாத்தி குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1988ல. ஆ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து அந்த யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்ங்கிறது சொல்ற ஆர்டிகல் வந்து 326 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ம் ஏன்னா நான் முன்னாடி இதே ரிவ்யூல பார்த்தோம். இதுல பார்த்தோம் 324ங்கிறது எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுறதுன்னு பார்த்தோம். ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்போ வந்து 326ங்கிறது யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். அதாவது அந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டுரிமை குடுக்கணும் அப்படின்னு சொல்றது 326 சரிங்களா? ஓகே. அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 44த்ல வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா 44த் வந்து பாத்தீங்கன்னா, ரைட் டூ ப்ராப்பர்ட்டின்னு மட்டும் தான் தெரியும். ம் இன்னொன்னு முக்கியமா கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா ஆ காந்தி எப்படின்னா, அவங்க பாட்டுக்கு தன்னிச்சையா செயல்படுறதுனால, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மொரார்ஜி தேசாய் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நீங்க வந்து கேபினட்டோட ரிட்டர்ன் கையெழுத்து இருந்தா தான் நீ எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னு ஆ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இந்த 42ல நடந்த நிறைய எக்கச்சக்கமான அதுக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் அதோட சின்ன சின்ன திருத்தம் அதெல்லாம் எல்லாமே 44ல தான் பண்ணிருப்பாங்க. 42லாம் காங்கிரஸ்னா, 44லாம் ஜனதா தள் ப்ரோ. மொரார்ஜி தேசாய் வந்து எதிர்த்து பண்ணது ப்ரோ. அவங்க அது கொண்டு வந்ததுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்தது ப்ரோ. 44ல. புரியுதுங்களா? ஓகே ஓகே. 101 எனக்கு தெரியும்டா. ப்ரோ இன்னொன்னு 44த்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட்டா அது அடிக்கடி கேட்கறானுங்க. ஆ ஆ ஆர்டிகிள் 20, 21 மட்டும் எப்பயுமே சஸ்பெண்ட் ஆவாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ம். ஆர்டிகிள் 20, 21 மட்டும். அத 20 வந்து எந்த 21 தெரியும் ரைட் டு லைஃப். 20 என்னது? 20 வந்து டிடென்ஷனு. பனிட்டிவ் டிடென்ஷன், பிரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. ஓ தடுப்பு காவல் சட்டம் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ப்ரோ ம் உன்னைய கூட்டு போயே நீ பண்ணாத தப்ப உன்ன வற்புறுத்தி பண்ண வைக்கக்கூடாது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒத்துக்க வைக்கக்கூடாது. அப்புறம் ம் நீ ஒரு டைம் ஒரு தண்டனையில இது பண்ணிட்டீன்னா, மறுபடியும் உனக்கு அதே அந்த தப்புக்கே இன்னொரு தண்டனை குடுக்கக்கூடாது அப்டின்லாம் சொல்லும். ம் ம். ஆர்டிகிள் 20. அந்த ஆர்டிகிள் 20, 21 வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து சஸ்பெண்ட் ஆவாது. அதையும் இந்த 44ஆம் அமெண்ட்மென்ட்ல தான் சொல்லுவாங்க. ஓகே அந்த ஓகே. கேபினட்டோட ரிட்டர்ன் ஃபார்ம் வேணுங்கிறதும் அதுல சொல்லுவாங்க. அந்த 300 ரைட் டூ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் அந்த 44த் அமெண்ட்மென்ட்ல தான் சொல்லுவாங்க. முக்கியமா இன்னொன்னு வந்து அ இந்த வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வந்து மாத்தி ஆர்ம்டு ரெபெல்லியன் அப்படிங்கிறதும் இந்த 44த் அமெண்ட்மென்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ம் அதாவது ம். உள்ளுக்குள்ள நடக்கும்ல நெறைய பிரச்சனை. அதெல்லாம் ஆர்ம்டு ரெபெல்லியன் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே பிஒய்க்யூ. அதனால தான் இப்பயே சொல்லிடலாம்னு சொன்னேன். ஓகே ஓகே. 101 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். ஒடிஷாவோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் உமன் சீஃப் சீஃப் செக்ரட்டரி அனு கர்க். உட்கார். ஐயோ இன்னும் மேக்ஸே முடிக்கலையாடா?
ஜிஎஸ் ரொம்ப பேசிட்டோம் ப்ரோ. அதனால ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கு. அதான் கிறிஸ்பா ப்ரோ இப்போல்லாம் ஏன்னா எனக்கு மேக்ஸில் இதுவே ரொம்ப தப்பாகுது ப்ரோ. எப்போவுமே தப்பாகாது. இப்போல்லாம் ரொம்ப தப்பாகுது ரீசெண்டாக. ஓகே ப்ரோ. இதெல்லாம் ஆ சால்வ் பண்ணோன்னா இப்போ டைம் தேவையில்ல ஆகிடும்னு நினைக்கிறேன். வேண்டாம். இல்லை இல்லை போடலாம். நாம வந்து சரி ஈஸி இது ஸ்டெப் எப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஆ இப்போ நான் எப்படி இது நீ போட்டேன்னா எப்படி இது வந்து லூசிங் இப்போ 3 அப்போ 3 வந்து 15னா அப்போ 4 தான் சிபிஆ இருக்கும் 20ன்னு போட்டேன் 20,000. ம் அப்போ வந்து இவனுக்கு 5% வந்து எவ்வளோ இருக்கும்? 5%னா 21 இருக்கணும். அப்போ ஆமா வந்து ஆமா ரஜட் வந்து அப்போ 15லேருந்து 21 6/15 அவ்வளோதானே? அவ்வளவுதான். ஓகே. அடுத்தது இது தெரில. இதுவும் அப்படியே ஓகே இது நார்மலா சால்வ் பண்ணலாம் ப்ரோ. இருக்கிறது பார்க்கல. ஈஸி எக்ஸ் தான். ஒய்க்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டா ஆன்சர் வந்துருது. ம் புரியல. எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்க்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் வந்துரும். பண்ணி கேன்சல் பண்ணனா ஆன்சர் வந்துரும். இப்போ 0.24 0.24 Z Z Z ஆ Z 0. ஈக்குவல் டு 4 இன்ட்டு 0.51. ம் Z நீ மேல போட்டாலும் கீழே போட்டாலும் ஒண்ணுதான் ப்ரோ. 4 இன்ட்டு 0.51 எனக்கு புரியல. ஹோல் பவர் போடுற இல்ல மல்டிபிள் ஆயிரும். இரு ப்ரோ ஒரே நிமிஷம் இரு ப்ரோ. எக்ஸ் வந்து இதுவா எக்ஸ் பவர் ஜெட்னா அப்போ இங்கே தானே ஜெட் வரும். அப்படி கிடையாது. பவர்ல பவர் இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளைல ஆகும். a பவர் b பவர்ல c இருந்துச்சுன்னா அது a பவர் bcன்னு வந்துரும்ல. லைக் 2 பவர் 3 பவர் 2ன்னு வச்சுக்கடா. அப்போ இங்கே என்ன வரும் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இப்படி போடலாமா? இதுதான் சொல்றியா? அப்படிதான் போடணும். அப்படிதான் போடணும். அதேதான் அப்படிதான் போடணும். ம் Z 4 இன்ட்டு 0.51. அவ்வளோதானா? ம். அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அடிச்சா 8.5 வருது. ஓகே. நெக்ஸ்ட் அப் வா ஐயோ ப்ளஸ் பண்ணிட்டேனா மைனஸ் ஏன்டா? பண்ணுறதுக்கு. ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் இது ம். ப்ளஸ் பண்ணிட்டு ரெண்டாவது மைனஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணோம், ரெண்டாவது மைனஸ் பண்ணோம். ஓகே ஓகே. யூனிட் டிஜிட் வச்சு அப்படியே கொண்டு ப்ரோ போட்டு இது ஓகே தானே ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 50 ஹவர்ஸ் அதிகமா இருக்கு, பி வந்து 8 ஹவர்ஸ் அதிகமா இருக்குன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 400 வரும். அப்ப அதை ரூட் எடுத்தோம்னா 20. ஏ பிளஸ் இல்லை 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 எனக்கு பொறுமையாக சொல்லு. இல்ல நான் கன்வென்ஷனலா சொல்றேன். அது அதுக்கப்புறம் ஆ ஏன் அது அப்படி வந்துச்சு கீழே போட்டிருக்க மாதிரி வந்துச்சுன்னு சொல்றேன் பாரு. ஆ ஆ இப்ப நம்ம இப்ப என்ன சொல்றான் நம்ம 1 ஹவருக்கு எடுத்துப்போம். அப்படி எடுத்தோம்னா ஏ வந்து 1/x+50 இருக்குமா? ஏ டிவைடட் பை இருங்க ஏ ப்ளஸ் பி வந்து ஏதோ ஒர்க் X ஓகேவா? A ஏ plus B வந்து எக்ஸ் ப்ளஸ் 50யா? x+50 ஆ ஆ B வந்து x plus அங்க என்ன கொடுத்துருக்கான் 8. ஆ ஓகே. இப்போ வந்து இது நம்ம இது அப்படியே நார்மலாக எப்படி போனோம் எக்ஸ் ப்ளஸ் 50 அதேதான் ப்ளஸ்ஸு 1/x+8 ஈக்குவல் டு 1/x. 1/x இப்படி போடுவோம். இதை நீ சால்வ் பண்ணீங்கன்னா உனக்கு வந்து இந்த 58x கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு உனக்கு எவ்வளவு இருக்கும்னா x² = 400ன்னு வரும். இது நீ ஓகே. அப்படியே சால்வ் பண்ணி இது பாரு. சால்வ் பண்ணா x² 400 வரும். ரைட்டு. இப்போ இந்த x வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ரூட் எடுப்போமா? ஆமா. இப்போ நம்ம அததான் அப்படியே ஒரே ஸ்டெப்பா போடுறது. ஓ ப்ரோ எப்பயுமே 50யும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம் மட்டும் மல்டிபிள் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தா அந்த ஆன்சர் வந்துரும். அது வந்து எப்பயுமே ஷார்ட்கட். ஆமா அவ்வளவுதான். ப்ரோ. எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏ வந்து ஏ பிளஸ் பி விட இவ்வளவு அதிகமா இருக்கு, பி வந்து ஏ பிளஸ் பி விட இவ்வளவு அதிகமா எடுக்குது அப்படின்னு சொல்றப்போ கரெக்டா இந்த ஃபார்மட் வரணும். அப்படி ஆமா. வந்தாதான் இது வந்து அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து பண்றதை விட ஏ அதிகமா எடுக்கணும், பியும் அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இல்ல இத வந்து இன்னொரு மெத்தடுக்கும் யூஸ் பண்ணலாம். லைக் இப்ப ஏ பி சின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். சியை விட ஏ அதிகமா இருக்கு, சியை விட பி அதிகமா இருக்கு. சரி. அதாவது ஒரு மினிமம் வேல்யூ பேஸ் வேல்யூ. ஓகேவா? அந்த மினிமம் வேல்யூல இருந்து 1 இன்னும் அதிகமா இருக்கு. ஓகே. அந்த அப்ப மினிமம் C யோடது வேல்யூல கண்டுபிடிச்சிடலாம் கரெக்ட்டா? ஆமா C யோடது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி A யூஸ் into பண்ணிக்கலாம். B லைக் A extra plus days. B தான் இருக்கும்னு அவசியம் இல்ல. ஏதாச்சும் ஒரு பேஸ் அந்த பேஸ்ல இருந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா. ஓகே 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 அனீஸ் சார். ஏய் வாட் தி ஹெல் ப்ரோ எடிட் பண்ணு. எனக்கு வேற மாதிரி கிடைச்சு ப்ரோ. வாட் தி ஹெல்லா சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கர் லாஸ் ஆஃப் இதுனா அப்போ 8லேருந்து 7 அந்த 7 தான் 63. அப்போ இது வந்து எவ்வளோ 72ஆ? அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நான் இங்கே 72 போடாம வேற ஏதோ நம்பர் போட்டேன் ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ 72 வருது? 72 போடாம நான் அங்கே வேற ஏதோ ஒரு நம்பர் போட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம். ரைட்டு. இது நார்மலாக நம்ம போட்டாலே வந்துடும். 25/4 25/3ன்னு வரும். அப்படிதானே ப்ரோ? ஆமா ப்ரோ.
ப்ரோ இல்ல இன்னொரு ஆ. விஷயம் பாரேன். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பாரேன். ஆ. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டான். ஆமா. T இயர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஒரு பிரின்சிபலும் ஒரு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குடுத்துட்டான். ஆமா, ஆமா. இப்ப அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா, பிரின்சிபலும் அதேதான். ம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அதேதான். ஆமா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கம்மியாகுது. அப்ப அது எதுல ஈக்குவல் பண்ணா எதுல இன்கிரீஸ் பண்ணா நமக்கு அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்? இப்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுன்னா, இயர்ஸ் இன்கிரீஸ் ஆகுமா? ஆமாமா. ஆமா. அப்பதான் ஈக்குவல் ஆகும். ஆமா, அந்த ஆமா. இன்கிரீஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இன்கிரீஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. மத்த எல்லாமே வேற வேற. ஓகே. ஓகே, ஆ. ஓகே, ஓகே, ஓகே. நைஸ் கொஸ்டின் ப்ரோ. படிச்சு ஆன்சர் பார்த்தோம்னா போட்டுறலாம் இது. ம், ம். ம், ம். இவ்ளோ சால்வ் பண்ணவே தேவையில்ல. ரைட், 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 ரைட். இது போடணுமா? ஓகே. இது அப்படியே வேண்டாம் வேண்டாம். நண்பர்களே இத அப்படியே இங்க போட்டீங்கன்னா, இங்க ரைட் வந்து ரேஷியோவ 7 ஸ்கொயர் இது வந்து 16ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் படி நம்ம வந்து சைட வந்து ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதானே? அவ்வளவுதான். ஆமா, ஆ. அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நான் 1 நிமிஷம் போட்டிருக்கேன்? எனக்கு புரியல. ஓகே. இதுவும் ஓகே. ஈஸியா ஓகே. இது குடுத்துருக்காங்க. வந்து 3 இன்ட்டு 4 அவ்வளோதான். ரிமைனிங் ஒர்க்குனா ரிமைனிங் வந்து 5 இன்ட்டு 4 டன்னா? அவ்வளவுதான். இது இதுவும் ஓகே. ப்ரோ இரு ப்ரோ. நான் வந்து இது ப்ரோ 3/8 இது 3/8னா 8 30 120 120 கேர்ல்ஸு 90 பாய்ஸா? நீ கரெக்ட்டா? அவ்வளோலாம் என்னத்துக்கு ப்ரோ பிடிக்கிற? ப்ரோ இப்ப பட்டர்ஃப்ளைல தானே போட போற. ரேஷியோவே எடுத்துக்க. இரு ப்ரோ நான் இது போட்டேன் ஓகேவா? அதுக்கு சரி அடுத்து சொல்லு. ரேஷியோ போடுறேன். 3 ம். 4ஆ? 3 4ஆ? 3, 4 5 வரும். 3, 5 ப்ரோ. 5 அது நீ இது தப்பா எடுத்திருக்கல. எங்க 5 வரும்? ப்ரோ 3:5 டா 37.5. என்னது 3/8 தானே? கரெக்ட். நான் 3/5 ஆ. தான் போட்டேன். ரைட். இது வந்து 120 கிடையாது 150. சரி ஓகே. நான் இங்க வந்து 3/5 தான் போட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் வந்து 67.1 கேர்ல்ஸ் வந்து 85.5 இங்க வந்து எக்ஸ் வச்சுட்டு, நான் ஒண்ணா எடுத்து வச்சு போட்டு பார்த்தேன் ப்ரோ. எனக்கு எதுவுமே வரல. ப்ரோ இது ப்ரோ அப்படி பண்ண அவ்வளோ போக தேவையில்ல. இப்ப நான் சொல்றது கேளு. ம். இப்போ அ இப்ப 67.1க்கும் 85.5க்கும் நடுவுல தானே அந்த எக்ஸ் இருக்கு. சரி அது ஒரு என்ன ரேஷியோ? 75ன்னு எடுத்துக்குப்போமா? இல்ல நீ எடுக்காத ப்ரோ. நான் அப்படியே சொல்றத கேளு. ஆ. இப்போ இத மைனஸ் பண்ணா, அந்த இருக்கிற வேல்யூ வந்து எந்த ரேஷியோல இருக்கும்? 5:3 ரேஷியோல இருக்குமா? சரி. இப்போ இது 85.5 ம். மைனஸ் 67.1 அத மைனஸ் பண்ணி பாரு. ஒரு வேல்யூ கிடைக்குமா? அத மைனஸ் பண்ணு நான் சொல்றேன். ஆ. 12ஆ? 18 வராது? 18.4ஆ? 18. ஓகே. ஆ. இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆ. 5:3 ரேஷியோல இருக்கும். ம். 18.4ஏவா? இதுக்கு ஆமா. இதுக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 8. கீழ இருக்கா? அந்த 5 பிளஸ் 5 3 ஆ. இருக்கா? ஆ. ஆ. இந்த டிஃபரன்ஸ் தான் 8. அப்போ 5 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த 67.1 கூட ஆட் பண்ணி அப்படியே போட்டுடலாமா? புரியல. ப்ரோ 67.1ம் அந்த 85.5ம் நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா? ஆமா ப்ரோ. இந்த டிஃபரன்ஸ் தான் அந்த 8 5 பிளஸ் 3 புரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் ஏ தான் அந்த ஏ மொத்த 8 எடுக்கணும். அப்ப இங்க 2 எடுக்கக்கூடாது. அப்படி சொல்றீங்களா? இங்க 2லாம் இல்ல. இந்த மேல இருக்கிற வேல்யூவோட டிஃபரன்ஸ் தான் இந்த டோட்டல். ஓ! அப்ப அந்த 8 தான் அந்த 18.4ன்னு எடுக்கணுமா? ஆ அப்போ 5 கண்டுபிடிச்சா ஏன்னா இந்த ரேஷியோல தான் எடுப்போம். 5 என்னன்னு கண்டுபிடிச்சா இந்த 67.1 ஓட ஆட் பண்ணிரலாமா? ஓகே. அப்ப ஆட் பண்ணா ஆன்சர் 2.3 கிடைச்சிரும். இன்டு 5 போட்டு 11.5 11.5 அப்ப இத அத ஆட் மைனஸ் பண்ணனா பண்ணி ஆன்சர் ஆஹா ஆட் மைனஸ் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. இல்ல. மைனஸ் பண்ணனும்னா நீ 3 எடுக்கணும். 3 எடுத்து மைனஸ் பண்ணணும். ஓ! ஏன்னா உல்டாவா பண்ணணும். 67.1 ஓகே. ஆ அதோட டிஃபரன்ஸ் தானே இந்த பக்கம் 5ன்னு போடுவ. ஓகே. நைஸ் ப்ரோ. ப்ரோ ஆனா இது அந்த டீவியேஷன்ல போட்டா இன்னுமே ஈஸியா இருக்கும் ப்ரோ. கீழ போட்டுருக்கு தானே டிவியேஷன். கீழ போட்டுருக்க மாரி அப்படிதான் நான் போட்டேன். அது இன்னுமே ஈஸியா இருக்கும். இதுவும் ஈஸி தான். அவனுக்கு புரியாதனால கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். அதுவும் ஒண்ணுதான் இது. அதுதான் இது. அவனே தான் எனக்கு பண்ணிக்கிறான் பாரு. ஆமா அதே 8 தான் அதானா 5 என்னன்னு போட்டுருக்கான். அதான் போட்டுருக்கான் அவனும். ரைட். இது ஓகே தான். ம். அப்படியே இது டிவைட் பண்ணோம்னா, இது 8000த்துல வர வச்சுட்டா, இது கண்டிப்பா
இது யூனிட் டிஜிட்ட பார்த்து 23ன்னு போட்டேன். அவ்வளோதானே? நான் அவ்வளோலாம் யோசிக்கல ப்ரோ. நான் ஆ. எவ்வளோ பார்த்தேன் 15% 2400னா 15% 10%னா 2400 அப்புறம் ஒரு 1200 3600 ஆ. இன்ட்டு 3 பண்ணேன் 10800 வந்துச்சு. இன்ட்டு 3னா அப்படியே 36 இன்ட்டு 3 108 அப்போ ம், எவ்வளோ ம். வரும் 10,000 ஆட் ஆயிருக்கும். அப்போ 35 பக்கத்துல வந்திருக்கும். இது 4 டைம்ஸ்னு போட்டோம்னா 144 ஆயிரும். 14 அதிகமா போயிரும். அதனால 3 தான் இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல. 3 போட்டேன். ஓகே. நான் வந்து ஆ. பேக்ஸம்பா பின்னாடிவா நான் ஒன்றும் இல்லை மேலே அமௌண்ட் இருக்குல்ல அமௌண்ட் பை பிரின்சிபல் போட்டேன் 36 பை அவ்வளவுதான் 36 பை amount 0 பை by 24,000 அதை 3 ஆல அவ்வளவுதான் மட்டும் அடிச்சிட்டா போதும். கீழே வந்து அதாவது 8,000 வந்துடும். கீழே 8,000ங்கிறது எப்போ வரும் கியூப் பண்ணாதான் 8,000 வரும். லைக் நானும் இப்படி 20யோட தான் கியூப் போட்டேன். தான் 8,000 நானும் அப்படி தான் வந்திருக்கும். போட்டேன். ஆமா. அப்புறம் அப்படி இப்படி தான் பண்ண போடலாம் வேண்டியிருக்கும்னு போட்டேன். ம். அப்படி போடலாம். இன்னொன்னு வந்து 20 தெரிஞ்சிருச்சா ப்ரோ போன ம். அதுல பாத்தீங்கன்னா 20யா 3யோட கியூப் வந்து 7 லெண்ட் ஆகும் 7ஓட கியூப் தான் 3 லெண்ட் ஆகும். அப்போ ம். 7னா 3 மட்டும் தான் வரும். அப்போ 23/20 அப்படின்னா அப்ப என்னது அது 3s தானே அது வரப்போகுது. அதாவது 23 கியூப் பை 20 கியூப் தானே அது அந்த வர்ற வேல்யூ 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா அப்ப 3 அது இயர்ஸ் எப்பவுமே ஆனா பார்க்கும்போது பேஸ் கீழே உள்ள பேஸ் வச்சு பாரு உனக்கு கியூப் பண்றது ஈஸியா இருக்கும். ஆமா 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 லைக் நீ அப்படியே மேல போடலாம். போகவே வேண்டாம். ஆமா 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 நீ ஆமா மேல போகவே வேண்டாம். கீழே உள்ள நம்பர் வந்து பேஸ் நம்பரா லைக் 10 20 பேஸ் நம்பரா தான் இருக்கும். ஸோ கியூப் பண்ண ஆமா ஈஸியா இருக்கும் நமக்கு. இது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நார்மல் போய் இந்த மாதிரி நிறைய சம் பார்த்தோம். 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு கண்ணா. என்ன பண்ண முடியும்? ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாலாம் வேணாம். ஓகே. இது நான் எப்படி போட்டேன்னு சொல்லவா? எனக்கு கன்ஃபார்மாக அது வந்து கஷ்டமான டைப்பு தான், ஈஸியான டைப் இருக்கும். நான் முதல்ல எப்படி போட்டேன்னு சொல்கிறேன். நான் வந்து 150 எடுத்துட்டேன். 150 அவன் ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 1.5 மணி நேரம். அடுத்தது கம்மி பண்ணுறான், 25 கம்மி பண்ணுறான்னா அப்புறம் 75ன்னு போட்டேன். அப்போ 2 மணி நேரம். அப்போது 0.5 டிவைடட் பை முன்னாடி போனதுலேருந்துன்னு கேட்டதுனால 1.5 அப்போ வந்து 1/3 இப்படி போட்டேன். இதுக்கு ஏதாவது தலையை ஈஸி சுத்தி தலையை சுத்தி மூக்கு திருட்டு இருக்கே என்ன? ப்ரோ அப்படி போட தேவையில்ல ப்ரோ. நான் சொல்றேன் போடுங்க ப்ரோ. ஸ்பீடு ரேஷியோ இதை தான் சொல்ல போறியா? 1/4னா 4:3 எழுதலாம். அப்படிதான் ப்ரோ 4:3 எழுதலாமா? ஆமாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா ஆமாம் 3:4 வருமா? ஆமாம் ஆமாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி இருந்து எவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாங்க. 1/3 லேட் அவ்வளவுதான். அது அப்படியே ஒரு 10 செகண்ட்குள்ள போடலாம் இதை. 1/3 அவ்வளோதானா? ரைட். எனக்கு அதான் சொன்னேன்ல, எனக்கு தெரியும் இந்த மாதிரி இல்லை, ஈஸியாக இருக்கும்னு தெரியும். ஆனால் எனக்கு இதுதான் அந்த இடத்துல வந்தது. இனிமே போட்டுருங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது ப்ரோ. சில சமயத்துல தெரிஞ்ச சம்மா இருக்கும், ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. அப்புறம் போயிட்டு வந்து பார்த்தோம்னா ச்சே என்னடா இது இப்படி இதை போய் விட்டோமா அப்படின்னு தோணும். ஓகே. இது வந்து நான் நார்மலாக இது போட்டு கிட்ட வர்ற வேல்யூ அப்படியே போட்டேன். அவ்வளோதான். இது போட்டேன். ப்ரோ இது ஆனா பக்கத்துல இருக்கு ப்ரோ, எல்லாமே க்ளோஸா இருக்கானா? ஆமா ட்ரீ மெத்தட்ல போட்டா சட்டுன்னு வந்துரும் ப்ரோ. 10% எடுத்தோம்னா இதாண்டா போட்டேன். இந்த 3 × 1260 3 × 120 ஆட் பண்ணிட்டு ட்ரீ மெத்தடா இது. சரி ஓகே தெரியல ட்ரீ மெத்தட் தான் மெத்தட அந்த நம்பர் வச்சு போட்டுருக்கான் 331 அத 3 தடவை இது வந்திருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே ஓகே. கிரேட்டஸ்ட் இது வந்து ஆப்ஷன் அப்படியே பார்த்தே போட்டேன் நான். இது 2 கன்ஃபார்மாக கிடையாது, பாதி விட கீழேயா இருக்கு. இது வந்து இங்கே டிஃபரன்ஸ் 20 வந்து இங்க வந்து 12 தான் வருது. அதனால இது போட்டேன். அவ்வளவுதானே? டிஃபரன்ஸ் கம்மி தானே, ரேஷியோ அதிகமா இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? அதை தான் நான் போட்டேன். கரெக்ட் தான். டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தா இது பெருசா ரேஷியோ லைக் ஆமா. ஆனா எல்லா இடத்துலயும் இப்படி வராது இல்ல. ஒரு சில சமயத்துல ஓகே. ஆனா இங்க நான் பாதி விட கம்மி அப்படி தான் பார்த்தேன். சில சமயத்துல ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் வரலன்னா மேல உள்ள எல்லாத்துக்கும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் பண்ணா ஈஸியா இருக்கும். ஆமா 100 ஆல பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். இது சொல்லுங்க ஐயா. ப்ரோ இது அந்த 65x x - 64x பிரிச்சோம்னா போதும் ப்ரோ. ஓ போடுங்க x² - x சரி போடுங்க -x = 64√x மறுபடியும் இது 64 இருக்கா? இந்த பக்கம் 64√x இருக்கா? ஆமா. இன்னொரு 64 எடுத்துன்னு வந்தா அத வெளில எடுத்துட்டோம்னா √x - x அந்த வருமா? ஸ்டெப்பா போணும்னா அடுத்து 64x வந்து ரைட் சைடுல கொண்டு வந்துருங்க. சரி ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? இது ரைட் சைடு எழுதுங்க ப்ரோ 64√x அதுக்குள்ள மைனஸ் இங்க போட்டேன்டா. அது போடாத ப்ரோ. நீ அது ஈக்குவல் டு போடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறதே ஃபர்ஸ்ட் எழுது. சரி ஓகே. இப்போ 64√x ரைட் சைடு கொண்டு வாங்க. சரி ஓகே.
அப்படியே எடுத்துடலாம்ல வெளிய. ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் எக்ஸா ஆ. இது லெஃப்ட் சைடு பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதை x பிளஸ் ரூட் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ் எழுதலாமா? x + √x. ஓ! ஓகே. இந்த அளவுக்குலாம் என் மூளை யோசிக்க மாட்டேன்தேடா. அது என்ன பண்றது? எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் தான் எங்களுக்கே யோசிக்குது. இதுக்கு ரூட் கேக்குறானுங்க, அவ்வளவுதான் 8. இத பிரிச்சிருந்தா முடிஞ்சது ஒரே ஸ்டெப். ஓ! ஓகே. நைஸ்ரா. நான் கீழ பார்த்து சொல்றேன். ப்ரோ அதுதான் நான் எப்படி போடுறதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டேன். ப்ரோ எல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல, வேற என்ன சொல்லுவீங்களா? இல்ல இது மாதிரி தான் போட்டேன். நான் 64 வச்சு 64 இதுல இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ம், ம். இது அப்படி சால்வ் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துச்சு. நான் கீழ பாக்குறதுக்கு முன்னாடி. இது இதுவும் சொல்லுங்க. ஓகே தான். ஓகேவா? இங்க வந்து 5 அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதுல. அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப நீ வந்து இப்ப பிசிக்கு பேரலலா அந்த டில ஒரு லைன் போடு. டிஇன்னு ஒரு வச்சுக்கோ. அதுக்கு D. பேரலலா ஒரு லைன் போடு. இ சரி. ஒரு வேல்யூ எடுத்துக்க, ஈன்னு எடுத்துக்க. இப்ப இது 5ஆ இருக்கும். கீழ இருக்கிறது 5ஆ இருக்கும். மேல மீதி 14க்கு மேல மைனஸ் பண்ணா 9 இருக்குமா? புரியல. அதான் ப்ரோ. இப்போ இங்க 14 சொல்லிருக்கான் டோட்டல் வேல்யூ ஏபி. சரி. ஓகே. இத 5ன்னு எடுத்துக்கணும். அப்போ இத வந்து 9ன்னு 9 எடுத்துக்கணுமா? இங்க 12 இருக்கு. ஆ. அப்ப இங்க என்ன 15 வரும். அவ்வளவுதான். இது அப்படியே நீ இப்ப போட்டனா ஆன்சர் ஓ! வந்துரும். நைஸ் ப்ரோ. ஐ அம் ஷிட் ப்ரோ. ப்ரோ இது வந்து என்னன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ம். அல்டிடியூடும் பேஸும் ஈக்குவலா இருக்குமா? ஓ! அவன் போட்டிருக்கான். அவ்வளவுதான். அது ஓகே. நான் இது எனக்கு தெரியாது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணேன்னா 15, 15 போட்டுட்டு பை 2 போட்டீங்களா? 14, 16 ஒரு வாட்டி போட்டேன். ஆமா நானும் இத இப்படிதான் போட்டு பார்த்தேன் நானும். ம். சார்ஜ் இல்ல. அதுக்கு ப்ரோ அது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நெட்லயும் பார்த்தேன். அது பெரிய டெரிவேஷன் மாதிரி கொடுத்துருந்தான். ம், ம். அது அவ்வளவு தேவையில்ல. மொத்தத்துல மேக்ஸிமம் பாசிபிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டானா பேஸும் அல்டிடியூடும் ஈக்குவலா இருக்கு. அவ்வளவுதான். ரைட், ரைட். நான் யோசிக்க தேவையில்ல. சும்மா நீ சொன்ன மாதிரி போட்டு பார்த்திருந்தாவே வந்திருக்கும். இது ஓகே தானே ப்ரோ? இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா ப்ரோ? இல்ல. ப்ரோ இது நான் ஃபுல்லா தான் ப்ரோ இல்ல போட்டேன். ப்ரோ இது நானும் போட்டே ஃபுல்லா தான் தான் போட்டேன். ஓகே. அதாவது ஷார்ட்கட் இருக்கா? ப்ரோ இருந்தா ஆனா சொல்லுங்க. வந்து எனக்கு ஒண்ணு தோணுச்சு ப்ரோ. ஆ, அந்த 21,600 சம்பாதிக்கணும்னு சொல்றானுங்க. ஆ. 9 மல்டிபிளா? 9 மல்டிபிள் பார்த்தேன். ஆனா டேய் 8லயும் ஆகுற மாதிரி இருக்கு. 8 வரும், 8 12 வரும். வரும்னு நினைக்கிறேன் எனக்கு அதான் தெரிஞ்சு. ஒண்ணும் பண்ண முடியல. கம்முனு போயிட்டேன். பார்த்தா எல்லாமே 9 வரும். தான் இருந்திருக்கு ஆன்சர். எல்லாமே வரும்டா. இல்ல ப்ரோ ஆனா 9 ஃபர்ஸ்ட்லயே கண்ணுல பட்டுச்சு எனக்கு. ஆனா டக்குன்னு எல்லாமே வருமே. கிட்ட அத கிட்டடு. இது போட வேணாம்ல. இது நார்மல் வேண்டாம், தான். வேண்டாம். ஓகே. ஓகேவா? இது டைம் இல்ல, போயிட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். அவ்வளவுதான். 2πr² கரெக்ட். உள்ள உள்ள இருக்க இருக்க நீ எழுதுனதுதான்டா கரெக்ட். உள்ள இருக்க சர்ஃபேஸ் ஏரியா. மேல ரிங் பிளஸ் பை இன்டு கேபிட்டல் ஸ்கொயர் மேல மைனஸ் இருக்க ரிங்ல பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். கரெக்ட் தான்டா? ஓகே 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 இதான் கரெக்ட். இப்ப பாருங்க நான் 3 என்னைய pi போய் r குழப்புவான்னு square சொல்லிட்டீங்களாடா டேய். ஏடா Plus- டேய். பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் இததான் போடணும். கரெக்டா? ஓகே, இது சால்வ் பண்ண வந்துரும். ஓகே, இது வந்து ஈஸி தான். கடைசியில 38 32 வரும். 64 அப்போ y = 4. அப்படியே நெக்ஸ்ட் வாவ். வாவ் 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 வாவ். A trader gains 4 5. அத வந்து இந்த டேபிள் 9 டிஸ்கவுண்ட்ல வரணுன்றதுனால 9ஆல மல்டிப்ளை பண்ணேன். அப்போ இது மார்க்கெட் பிரைஸ் வந்து 50ன்னு வச்சுட்டேன். இப்போ 22% டிஸ்கவுண்ட்னா 39 தானே? என்ன ப்ரோ பண்ண? இரு நான் இப்பதான் வந்திருக்கு. ப்ரோ 100ல correct 22 தான், போகுதுன்னா correct தான், 50ல correct தான், 11 correct தான். போகும். அப்போ Correct தான், 39 correct தான். வரும். அப்போ கெயின் ஆ, பர்சன்டேஜ் 3/13 தானே? 3/36 36 36 தானடா போட்டிருக்காங்க. நான் இங்க 13ன்னு போட்டு 13 கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. அங்க 36 தானே எழுதிருக்கு. அப்படி எழுத வேண்டியதானே. ஆமாண்டா. அடச்சி. ஓகே. 1/12. டேய் ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அருண் ப்ரோ ஹெல்ப் மீ. ப்ரோ இது வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ரோ. இந்த மாதிரிலாம் எதுவும் போட அதெல்லாம் தேவையில்லையா?
டயகிராம்லாம் வேணாம் ப்ரோ. அது ப்ரோ பேசிக் வேல்யூ ஐடென்டி தான். குடுத்துருக்கான். அப்படியே மைனஸ் பண்ண அந்த இது இருக்குல்ல, ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, கொசீகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 1. அந்த சரி. ஐடென்டிட்டிய அப்படியே போட வேண்டியதுதான். 25/x² மைனஸ் மைனஸ் 25x². ப்ரோ இல்ல. சரிம்மா. இப்ப வந்து இத மாத்தணும். x² மைனஸ் 1/x² வேணுமா? அதனால ஒரு மைனஸால மல்டிபிள் ஒரு பண்ணு. மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க. ஆமா, ப்ரோ எங்க இங்க மைனஸ் வரும்? மைனஸ் வரும்ல ப்ரோ. ஓகே ஓகே அவ்வளவுதான். ஓகே ஓகே போடாது அப்படியே. x² minus 1/x² equal to மைனஸ் மைனஸ் 1/25. 1/25 ம் 10 ஆல மல்டிபிள் பண்ண சொல்லி கேட்டிருக்கான் இதை அப்படியே. 10 அவ்வளவுதான். சூப்பர் கண்ணா. இத அப்படியே போட்டுடலாம் ப்ரோ மைண்ட். அவ்வளோதான் 19 361 10. நண்பர்களே இது வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டு வந்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது அப்படியே டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாமளே இத்தனை கூட வச்சிருக்கோம். ப்ரோ இது வந்து பார்த்தேன் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஃபுல்லா பாருங்க. நான் பார்க்கவே இல்லையே சொல்லு. நீங்க ஒரு டைம் படிங்க. 3% ABCD donator. Okay, they are monthly salary. ப்ரோ Monthly இது நம்ம டைம்ல அந்த 22 அந்த டைம்லலாம் இந்த क्वेश्चन கேட்டுட்டே இருந்தான் ப்ரோ. இது சிஜிஎல் ப்ரீவியஸ் ஏய் இது இயர் கன்ஃபார்ம் ப்ரீவியஸ் இயர் தான். ஆமா ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏவும் பியும் சேலரி ஈக்குவல்னு சொல்லிட்டான் ப்ரோ. ஆமா அப்ப அந்த 3% தான் அந்த 900 ரூபாய் இருக்க போகுது. ஆமா ஆமா. ஓகே ஓகேங்களா? அப்ப அவங்களோட salary கண்டுபிடிச்சிடலாம் 30,000. அது இல்ல 3 யூனிட் 900. சரி அது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யூனிட் வந்து 300. ஒரு யூனிட் வந்து 300. அப்ப இது 30,000னா அப்போ இது வந்து எவ்வளவா இருக்கும்? 3000. அப்படி போட முடியாது. எப்படி போடணும்? ப்ரோ அது Correct வேணாம் தான், ப்ரோ. correct தான். கொஸ்டின் அது கேட்கலையே. இருங்க. ஆ. ஒரு யூனிட் வந்து 300 தெரிஞ்சிச்சா? ஆமா. அப்ப ஏவும் அடுத்து பியும் பாருங்க. அப்படி பார்க்கணுமா? ஏ அண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா சியை விட 600 அதிகம். ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 17 யூனிட் அப்ப ஒரு யூனிட் 300னா 17 யூனிட் வந்து 5100 இருக்கும். கரெக்ட்டா? 5100 கரெக்ட். இப்ப அப்படியே சி மைண்ட்லயே வந்து போடலாம். அப்போ C வந்து 4500 குடுத்துருப்பான். அந்த 4500 9%னா அப்போ 100 எவ்வளோ? அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. நைஸ். நைஸ் ஜெகன். இது ஒண்ணுமே இல்ல ப்ரோ. 1/12 போட்டா முடிஞ்சு ப்ரோ. ம். டிரான்ஸ்போர்ட்ங்கிறது வந்து இரு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். இந்த 360 தான் அந்த 120 ஏன்னா டோட்டலு. அப்போ வந்து இது வந்து டிவைடட் பை 3. அப்போ டிரான்ஸ்போர்ட் 30 டிவைடட் பை 3 10ல இதாக இருக்கு. அப்படியே போட்டு ஓகே தானே? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி இது நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. கிளிக் பண்ணுறதுக்குள்ள டைம் போயிருச்சுடா. இது ஒன்றும் இல்லை நண்பர்களே. இது வந்து 48 மில்க்கு. இப்போ வந்து 54 வந்து ப்ராஃபிட்டு. இதுனா 14 தான் அந்த 54னா அப்போ 10 எவ்வளோன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் இது கண்டுபிடிச்சிடலாம் மிக்சரோட ரேட்டு. அதான்டா. ஆமா ஆமா. ஆமா. என்னது இது 270/7. ஆமா. இப்போ டிவைடட் பை 7 இங்கே போகிறதுக்கு வாட்டர் எப்போவுமே 0 தான் இருக்கும். அதனால் இங்கே மட்டும் 7 6 5 28 33. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா 30 66 வரும். இங்கே வந்து 270 வரும். 270/66 அவ்வளோதான். டன்னா? அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள். பிடிக்கலன்னா என்ன மாற்றணும்னு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி நாங்கள் வந்து சரி பண்ணிட்டு வரோம். அது வரைக்கும் பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்கள் நண்பர்களே. பை பை பை.